சோ நேத்தே சொல்லியிருந்தேன் நான் இன்னைக்கு கேட்பேன்னு. படிச்சுட்டு வந்தீங்களா? படிச்சுட்டு வந்திருக்கீங்களாடா ஸ்டூடெண்ட்ஸ்? கேக்குதா? நேத்து லாக்கோப்ரான் கான்செப்ட் பார்த்தோமா? எஸ் மேம். அதுல ஜெனரல்ல என்னென்ன ஜீன்ஸ்லாம் இருந்தது ஃபர்ஸ்ட் அத சொல்லுங்க. என்னென்ன ரீஜியன்ஸ்? regulator region I, then I. promoter, then operator gene, structural gene வந்து ZYA. ZYA structural gene. இப்ப யாராவது ஒவ்வொன்றுத்தோட ஃபங்க்ஷன் சொல்ல முடியுமா? ஒன்னோட ஃபங்க்ஷன்டா மேம். ஐ வந்துட்டு ரெகுலேட்டரி ஜீன் மேம். அது வந்துட்டு என்ன பண்ணும்னா எம்ஆர்என்ஏ வந்துட்டு வரும். அதுல இருந்துட்டு வந்துட்டு ரெப்ரசர் புரோட்டீன் வந்துட்டு வரும் மேம். ரெப்ரசர் புரோட்டீன் வந்துட்டு ஸ்விட்ச் ஆன் அல்லது ஸ்விட்ச் ஆஃப் மெக்கானிசம்க்கு வந்துட்டு அதுதான் மெயின் மேம் இருக்கு. வெரி குட். வந்துட்டு அது வந்து ஆப்ரேட்டரா இருந்துட்டு இருக்கு. இப்ப சப்போஸ் வந்துட்டு ரெப்ரசர் புரோட்டீன் வந்துட்டு லாக்டோஸ் இல்ல அப்படின்னா ஆப்ரேட்டர் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடும். இப்படியே வந்துட்டு இதே வந்துட்டு லாக்டோஸ் இருந்துச்சு அப்படின்னு, லாக்டோஸ் இல்ல அப்படின்னா எது அங்க நிறைய இருக்குன்னு அர்த்தம்? குளுக்கோஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம் மேம். அதனால அந்த ப்ராசஸ் நடக்கிறத வந்துட்டு நிப்பாட்டிடும். வெரி குட், சூப்பர். அடுத்து வந்துட்டு ZYA மேம். இது வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ஜீன் சொல்லுவோம். Zல வந்துட்டு பீட்டா கேலக்டோசைடேஸ் வந்துட்டு வரும். அது வந்துட்டு லாக்டோஸ குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸா மாத்திடும். அடுத்து ஒய் வந்துட்டு ஒய்ல இருந்து என்ன வரும்னா பிரிமேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுதான் வந்துட்டு லாக்டோஸ பாக்டீரியல் செல்குள்ள வரதுக்காக அலோ பண்ணும். வெரி குட். அடுத்து ஏ வந்துட்டு பார்த்தோம்னா அதுல இருந்து எம்ஆர்என்ஏ வரும். அதுல வந்துட்டு பார்த்தோம்னா டிரான்ஸ் அசிட்டிலேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் மேம். அதுதான் வந்துட்டு இது எல்லாமே என்சைம். சரியா? புரோட்டீன் ஒரு ஜீன்ல இருந்து வரக்கூடிய என்சைம். அது வந்துட்டு பீட்டா கேலக்டோஸ் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிவிடும் மேம். சொல்லிருக்கீங்க. ஸ்விட்ச் ஆன், ஸ்விட்ச் ஆஃப். இதுல வந்து நேத்து நான் சொல்லும் பொழுது இன்னொரு வேர்டு உங்களுக்கு சொன்னேன். What do you mean by allolactose? But that content is not in the book. Very low amount of lactose present, ma'am. Which help in starting the process. Operator start. Minor detail கூட நோட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். இப்ப லாக்கோப்ரான் கான்செப்ட் எல்லாருக்கும் கிளியரா இருக்காடா? Yes ma'am. பக்கா இல்லையா? சோ அதனால தான் நம்ம கம்பேரிட்டிவ்லியா ஆன் ஸ்விட்ச் ஆன் மெக்கானிசம் எப்படி, ஆஃப் மெக்கானிசம் அதெல்லாம் போட்டு சொன்னேன். அப்புறமா HGP ஸ்டார்ட் பண்ணோம். So what is HGP? Human Genome Project. So what do you mean by that? Study about the human genome. Yeah, it's the study of the entire DNA. என்ன செட்? டிப்ளாய்டா ஹாப்ளாய்டா? Haploid ma'am. Haploid. ஹாப்ளாய்டுனா எத்தனை நம்பர் ஆஃப் குரோமோசோம்? 23 numbers of chromosome. 23 numbers of chromosome பத்தி படிக்க போறோம்னு அர்த்தம். ஓகேவா? Okay ma'am. அதுதான் நம்ம HGPன்றோம். இட்ஸ் a மெகா ப்ராஜெக்ட். எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இது நடந்துதுடா? 1992 to 2003. 3 வரைக்கும் நடந்தது. US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சேர்ந்து பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதோட கோல்ஸோட நேத்து நிறுத்தினேன். சரியா? கோல்ஸ் ஆஃப் HGPயோட நேத்து நான் நிப்பாட்டினேன். இப்ப நம்ம இந்த HGP பண்றதுக்கான மெத்தட்ஸ் படிக்கலாம். ஓகே, படிப்போமா? Ma'am. சரி, இப்போ இது ஜெனரலா பாருங்கடா. 2 வகையில படிக்கலாமா இந்த HGPய? ஒன்னு, இப்போ உங்களோட இந்த என்டையர் ஜீனை ஒரு பாக்டீரியால வளர்த்து அந்த பாக்டீரியா எக்ஸ்பிரஸ் பண்ணும் இல்லையா? நமக்கே தெரியும் நம்மளோட உடம்புல எல்லாமே இன்ட்ரான்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுமா ஆவாதா?
மேம் டிரான்ஸ்கிரிப்ஷன் இன்ட்ரான்ஸ்னா படிச்சிருக்கீங்க, யோசிச்சு சொல்லுங்க. எக்ஸ்பிரஸ் ஆகும்னா அதுல இருந்து புரோட்டீன் வரும்னு அர்த்தம். இன்ட்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுமா ஆகாதா? No, ma'am. நோ மேம். நோ, இன்ட்ரான்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்றாங்க, பட் எது இன்ட்ரான் எது எக்ஸான்னு நம்மளுக்கு அந்த குரோமோசோம்ல தெரியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், எல்லா குரோமோசோமையும் சின்ன சின்ன பீசஸா வெட்டி அதை பாக்டீரியா உடம்புல வளர்த்து எதெல்லாம் எக்ஸ்பிரஸ் ஆகுதோ, எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா என்ன அர்த்தம், அதுல இருந்து புரோட்டீன் வரும். ஓகே, இந்த பார்ட்ல இருந்து ஒரு புரோட்டீன் வந்திருக்கு, இதுல இருந்து ஒரு புரோட்டீன், இதுல இருந்து கண்ணு டெவலப் ஆகுது, இதுல இருந்து மூக்கு டெவலப் ஆகுது, இது வந்து ஓவரி டெவலப் ஆகுது, இதுல இருந்து நம்மளுக்கு இன்சுலின் டெவலப் ஆகுது. இப்படி நம்ம சொன்னோம்னா அதுதான் என்னது என்னது எக்ஸ்பிரஸ்ட் சீக்வென்ஸ். எக்ஸ்பிரஸ்ட். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா சீக்வென்ஸ் அனடேஷன். அப்படின்னா சீக்வென்சிங் த ஹோல் செட், மொத்தத்தையும் சீக்வென்ஸ் பண்ண போறோமா. நீ வந்து எக்ஸ்பிரஸ் ஆகாம போ, எல்லாத்தையும் சீக்வென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இது எக்ஸ்பிரஸ் ஆகும், இது எக்ஸ்பிரஸ் ஆகாது, இது எக்ஸ்பிரஸ் ஆகும், இது எக்ஸ்பிரஸ் ஆகாது, அப்படி சொல்றது. இங்க பாருங்க, இந்த பிக்சர்லயே எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக் இங்க பாருங்க, ஃபுல்லா எக்ஸான்ஸ் எக்ஸ்பிரஸ் ஆகுது, அதை மட்டும் சொன்னா அது இஎஸ்டி. பட் கீழே இருக்க பிக்சர்ல பாருங்கடா, இன்ட்ரானையும் நம்ம சீக்வென்ஸ் பண்றோம், எக்ஸானையும் சீக்வென்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் இன்ட்ரானு, இதெல்லாம் வேஸ்ட், இதெல்லாம் எக்ஸானு, இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்ப உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா, இப்போ நம்ம நீட் கொஸ்டின் பேப்பர் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. எவ்வளவு பேப்பர்ஸ்டா இருக்கு டோட்டலா? கொஸ்டின் பேப்பர் டோட்டலா எத்தனை பேப்பர் இருந்ததுமா? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்களேன்டா. மொத்தம் 90 கொஸ்டின்ஸ் பயாலஜிக்கு. பயாலஜி மட்டும் சொன்னா போதும். எத்தனை பேப்பர் வந்திருக்கும்? 4 ஒரு 10 வந்திருக்குமா? சரி, 15. ஒரு கொஸ்டினா சரி 10ஓ 15லயோ அடக்கிடுறோம்னு வச்சுக்கோங்களேன் 90 கொஸ்டினா. இப்ப நான் தான் மிஸ். நான் என்ன பண்றேன், இந்த 90 கொஸ்டின் தான்மா, இந்த 10 பேஜ் தான், இதை மட்டும் படி இப்படின்னு நான் சொன்னேன்னா அது எக்ஸ்பிரஸ்டு சீக்வென்ஸ் டேக் மாதிரி. இதுதான் எக்ஸ்பிரஸ் ஆக போகுது நீட் எக்ஸாம்ல, இதை படின்னு கொடுத்தேன்னா அது இஎஸ்டி மாதிரி. ஆனா என்னால அப்படி கொடுக்க முடியல. அதனால நம்ம என்ன பண்றோம், என்டையர் புக்கு 11th 12th புக்கு சேர்த்து எத்தனை பேஜ்? 250 இருக்கும் மேம். 450 மேம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜ் இருக்கும். அத்தனையும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீட் எக்ஸாம் முடிச்ச பிறகு இதுல இந்த பேஜ்ல இருந்து வந்தது, இதுல இது வந்தது, இது வரல, இது வந்தது, இது வரல, அப்படி சொல்றதுதான் சீக்வென்ஸ் அனடேஷன் மாதிரி. இப்ப ஓரளவு நான் சொன்ன இந்த அனெக்டோட கேப்சர் பண்ண முடியுதா? எஸ் மேம். பண்ண முடியுதா? சொல்ல மாட்டேன். சீக்வென்ஸ் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். சீக்வென்ஸ்னாடா, இப்ப இதுதான் ஹோல் குரோமோசோம்னு வச்சுக்கோயேன். இந்த ஹோல் குரோமோசோமையும் ஒரு பாக்டீரியா உடம்புல வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் கலர் ரீஜியன் எக்ஸானு, இந்த பச்சை கலர் ரீஜியன் இன்ட்ரானு, இது எக்ஸானு, இது இன்ட்ரானு, இது எக்ஸானு, இது இன்ட்ரானு. இப்ப நான் சொன்ன மாதிரி 500 பேஜையும் படிக்க வச்சுட்டு இந்த பேஜ்ல கொஸ்டின் வந்தது, இதுல வரல, இதுல வந்தது, இதுல வரல, இதுல வந்தது, இதுல வரல, அப்படி சொன்னோம்னா அது சீக்வென்ஸ் அனடேஷன். அப்படி இல்லாம எதெல்லாம் வந்து பாக்டீரியா உடம்புல எக்ஸ்பிரஸ் ஆச்சோ அதை மட்டும் படிச்சோம்னா அதுக்கு பேரு எக்ஸ்பிரஸ் சீக்வென்ஸ் டேக். இப்ப புரியுதா? எஸ் மேம். யாரோ ஒருத்தர் இது வாசிங்க, இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்கம்மா. ஹெச்ஜிபி 2 மெத்தட். இது வரைக்கும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னா ஹெச்ஜிபினா என்ன டெஃபினேஷன், வாட் ஆர் த ஏன்னா ஹெச்ஜிபின்றதே உங்களுக்கு ஸ்கூல்ல லாங் ஆன்சர்ல வரும். அப்ப நீங்க அழகா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு எழுதலாம். வாட் இஸ் ஹெச்ஜிபி, வாட் ஆர் த கோல்ஸ் ஆஃப் ஹெச்ஜிபி,
and what are the methods to do the AGP. Okay va? Okay, ma'am. Okay. Okay, ma'am. வேற ஒருத்தர் வாசிங்க. இன்னைக்கு இந்த லெசன் நம்ம முடிச்சாகணும். Expressed sequence tags ESTS focused on identifying all the genes that are expressed as RNA. Sequence annotation. Sequencing whole set of genome containing all the coding and non-coding sequence and later assigning different regions in the sequence with functions. Sequencing the whole set of genome, coding non coding. நான் சொன்னேன்ல, கோடிங் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து புரோட்டீன் வராது. எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அசைன் பண்றோம். இது கோட் ஆச்சு, இது ஆகல, இது ஆச்சு, இது ஆகல, அப்படி அசைன் பண்ணா அது சீக்வன்ஸ் அனோடேஷன். ஒரு 2 minutes தரம் படிச்சிருங்க பார்க்கலாம். இத டக்குன்னு மேம் சொல்லுடா. மேம் இப்போ வந்துட்டு எக்ஸ்பிரஸ்ட் சீக்வன்ஸ் டேக்ஸ்னா நம்ம பாக்டீரியாக்குள்ள போட்டு கண்டுபிடிச்சிருவோம். சீக்வன்ஸ் அனோடேஷன்ன்றது எப்படி மேம்? அது அதுல இருந்து ஆர்என்ஏவும் வரல, புரோட்டீனும் வரல அப்படின்னா அது வந்து இன்ட்ரான். புரியுதா? ஆனா இங்க எல்லாத்தையுமே போடுறோம், எல்லாத்தையுமே படிக்கிறோம். மேம் உங்க வாய்ஸ் நடுவுல ஸ்டக் ஆயிடுச்சு மேம், அது வரைக்கும் கேட்கல. மேம் பிரேக் ஆகி கேக்குது மேம். பிரேக் ஆகுதாடா? இல்ல மேம், ஒரு இடத்துல மட்டும் கட் ஆயிடுச்சு மேம். இன்னொரு தடவை சொல்லுங்க மேம். ஓ அதுதான்மா. இப்போ இங்க வந்து எது வரப்போதோ அதை மட்டும் தெரிஞ்சு படிக்கிறது, வராததை அப்படியே விட்டுடுறது. இங்க என்ன பண்றோம், இது வந்ததுன்னு சொல்றோம், எல்லா ரீஜனையுமே சீக்வன்ஸ் பண்றது சீக்வன்ஸ் அனோடேஷன். ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம் இதுல இருந்து क्वेश्चंस எப்படி மேம், எது மாதிரி மேம் கேட்பாங்க? இந்த கீழ இருக்கிற இத போட்டுட்டு focused on identifying all the genes that are expressed as RNA is called dash போடலாம். சீக்வன்ஸ் அனோடேஷனா, எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேகா, இல்ல வேற ஏதாவது கூட உனக்கு சேர்த்தி கொடுக்கலாம். புரியுதா? இல்லன்னா மேம் நீங்க பக்கத்துல டயகிராம்ஸ் வச்சிருக்கீங்களா, அது வச்சு ஏதோ क्वेश्चंस வராதா? டயகிராம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கம்மா. இது உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் போட்டது. என்சிஆர்டிலே டயகிராம்ஸ் கிடையாது. யூசுவலா ஃபிகர் பேஸ் கொஸ்டின்னா ஒன்லி என்சிஆர்டி ஃபிகர் பேஸ் கொஸ்டின் தான். என்சிஆர்டி பிக்சர் தவிர்த்து வேற இருக்கிறது எதையுமே உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. நீங்க ஓகே மேம், புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டதுதான். சரியா? எஸ் மேம். இப்போ இந்த மெத்தட்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? இப்ப ப்ரொசீஜர் பாப்போமாடா? ஓகே மேம். எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிட்ட இருந்து ஒரு செல் எடுக்கிறாங்க. அந்த செல்லுல இருந்து ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்றாங்க. இந்த ஸ்டெப் புரிஞ்சுதா? எஸ் மேம். இவ்வளோ பெரிய டிஎன்ஏவை ஒரு புத்துணூண்டு பாக்டீரியா உடம்புல வளர்க்க முடியாது. அதால இந்த டிஎன்ஏவை குட்டி குட்டி துண்டா வெட்டி ஒவ்வொரு துண்டை ஒரு ஒரு பாக்டீரியால நம்ம வளர்க்க போறோம். புரியுதா? ஓகே மேம். அதுதான் ரெண்டாவது ஸ்டெப். கன்வெர்ட் இன்டு ஃபிராக்மெண்ட்ஸ் and then we have to clone this in the பாக்டீரியால clone பண்ணுங்க அல்லது ஈஸ்ட்ல பண்ணுங்க. அந்த வெக்டர் பேர் என்னன்னா பேக் யாக். பேக்னா எழுதிக்கோங்க, பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். பாக்டீரியல் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். யாக்னா ஈஸ்ட் ஆர்டிபிஷியல் குரோமோசோம். For amplification.
மேம் க்ளோன்னா என்னது மேம்? குளோன்னா நீ ஒட்ட போறன்னு அர்த்தம்டா. அதாவது ரீகாம்பினேட் பண்ண போற. குளோன் இன் அ ஹாஸ்ட் அப்படின்னா ஒரு ஹாஸ்டோட குளோன் அப்படின்னால என்ன தெரியுமா? இப்ப என்னோட குளோன்னா என்ன மாதிரியே ஒரு ஆளை வளர்க்க போறேன், ஒரு ஆளை உருவாக்க போறேன். அந்த மாதிரி இப்போ இந்த பிராக்மெண்ட் இது ஜீனு, இதை நீ பாக்டீரியால குளோன் பண்ணினா இது போலயே இருக்கிற ஜீன் வந்து ஜீன்ல இருந்து எம்ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வரும். இஃப் இட் இஸ் த எக்ஸான், இஃப் இட் இஸ் இன்ட்ரான் நத்திங் வில் கம். ஓகே மேம். குளோனிங்னா ரெப்ளிகா, காப்பி, என்ன போலே ஒன்னு உருவாக்க போறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த 3 ஸ்டெப் கிளியரா? எஸ் மேம். ஐசோலேட் பண்ணனும், ரேண்டம் ஃபிராக்மெண்ட்ஸ். அடுத்தது என்ன சொன்னேன்? க்ளோன் பண்ணு. Clone in your host using vectors for amplification. அடுத்தது sequencing of fragments using ஆம்பிளிஃபிகேஷன்னா என்ன மேம்? என்னடா கொஞ்சம் சத்தமா பேசுறேன், எனக்கு கேட்கல. ஆம்பிளிஃபிகேஷன்னா என்ன மேம்? ஆம்பிளிஃபிகேஷன்னா நிறைய பண்றதுடா. குளோன்னா காம்பி, ஆம்பிளிஃபிகேஷன் இப்போ நம்ம நீங்க பிசிக்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையர்ன்றது என்னது? இப்ப நம்ம பேசுற சவுண்ட இந்த மைக் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல ரோட்ல, அந்த ஒண்ணு வச்சிருப்பாங்களே, அந்த ஒரு போன் மாதிரி ஒரு பெரிய மைக் இருக்குமே, பாத்திருக்கீங்க? எஸ் மேம். எஸ் மேம். ரோட்ல ஒண்ணு கேக்குமேடா பெருசா, பார்த்தது இல்லையா? எஸ் மேம். பாத்திருக்கோம் மேம். அது என்ன பண்ணுது? உங்க சவுண்ட ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்குது. நீங்க கொஞ்சமா பேச ஜாஸ்தி பண்ணி அந்த ரோடு ஃபுல்லா கேட்க வைக்குது. அந்த மாதிரி தான் நீங்க பாக்டீரியாவை உடம்புல சில வெக்டர்ஸை யூஸ் பண்ணி அதிகமா வளர்க்க போறீங்க. ஆம்பிளிஃபிகேஷன்னா மேக்கிங் மோர் நம்பர் ஆஃப் காப்பீஸ். மேம் சோ அப்போ வெக்டார் யூஸ் பண்ணா இட்ஸ் லைக் என்சைம் போடுற மாதிரி இல்ல மேம்? இல்லடா, என்சைம் வந்து கேட்டலிட்டிக் ஃபங்க்ஷன் பண்ணும். அதான் அந்த மாதிரி சொல்லலாமா மேம்? வெக்டாரை கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணுதுல ப்ராசஸ். ஸ்பீட் அப் பண்றதுக்காக இல்லடா. ஒரு மனுஷன் உடம்புல இருக்கிற விஷயத்த போய் நீ பாக்டீரியால டக்குன்னு வளர்க்கறது கஷ்டம். ஓகே. மனுஷன் எவ்வளவு பெரியவன், பாக்டீரியா எவ்வளவு சின்னது. அதனாலதான் இந்த மாதிரியான சில பிளாஸ்மிட் வெக்டர்ஸை பயன்படுத்தி நம்ம விஷயத்த அதுக்குள்ள கொண்டு சேர்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு பிளாஸ்மோடியம் பாத்தீங்கன்னா சாக்கடையில இருக்குது. சாக்கடைன்னா என்ன தெரியும்ல, டிச். அந்த பிளேஸ்ல இருக்கிற ஒரு பிளாஸ்மோடியம்ங்கிற ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம ஒண்ணும் சாக்கடை கிட்ட போய் அந்த சாக்கடையை எடுத்தெல்லாம் குடிக்க போறது இல்லை. We won't get the plasmodium inside our body, but there is a vector, that is the mosquito, which is going near the ditch and getting that plasmodium, and it is injecting that. So the vector is something like that. It is just transfer something from one person to or one organism to another organism. So similarly here the gene belongs to human gene. We are just transferring this gene into the bacteria. For that we need a vector. You couldn't do it directly. So அப்ப இந்த வெக்டர்ங்கிறது ஒரு பூச்சியா மேம்? ஒரு நடு ஆளுன்னு வெச்சுக்கோ. ஓகே. நான் சொன்னல இந்த மஸ்கிட்டோ மாதிரி ஒரு கோஆர்டினேட்டர் மாதிரி. ஓகே வெக்டர். பட் என்சைம்ங்கிறது அப்படி கிடையாது. ஒரு ஆக்ஷனை அதிகப்படுத்தும். இது ஒரு மீடியம் மாதிரி, ஒரு வெஹிக்கிள் மாதிரி இல்ல மேம்? ஆமா, கேட்டலிஸ்ட். ஓகே ஓகே थैंक यू. ஓகே. சோ இப்ப 3 ஸ்டெப் முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு மிஷின்மா, இந்த மிஷின்ல நீங்க இப்ப தனித்தனியா வளர்த்தீங்கல்ல, நீங்க எந்த பாக்டீரியால என்ன வளர்த்தீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க லைனா எழுதுவீங்க. லைனா எப்படி எழுதுவீங்க? இப்ப இந்த பாக்டீரியா உடம்புல இந்த ஜீனுங்க, இந்த ஜீனோட நைட்ரோஜீனஸ் பேஸ் AATG, அடுத்தது CACT, அடுத்தது GCGA, அடுத்தது TAT, இப்படின்னு லைனா ஒவ்வொரு பாக்டீரியால இருக்கிற அந்த ஒவ்வொரு துண்டுல இருக்கிறதையும் நீங்க இதுல எழுதிக்கிட்டே வருவீங்க. அது நம்மளா கையில எல்லாம் பண்ண வேண்டாம்.
இந்த மிஷின்ல அதை நம்ம போட்டாலே இந்த மிஷினுக்கு பேரு ஃப்ரெட்ரிக் சாங்கர் மிஷினு. இதுவே உங்களுக்கு அப்படியே கம்ப்யூட்டர்ல அழகா சீக்வென்ஸ் பண்ணி கொடுத்துரும். மேம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம அதுல வந்து கொடுத்தா அது வந்து சீக்வென்ஸ் பண்ணி கட் கொடுக்குமா பண்ணி மேம்? நீங்க வச்சிருந்தத இந்த மிஷின்ல நம்ம போடுறோம் அப்படின்னாலே அதாவது எதுக்கப்புறம் எதுன்றத சீக்வென்ஸ் பண்ணாது. இப்போ இதுல ஏஜிஏ இருக்குங்க, இதுல ஜிசிடி இருக்குன்னு சீக்வென்ஸ் பண்ணும். அடுத்து இதை அரேஞ்சும் அதுவே பண்ணும். அரேஞ்ச் எப்படி பண்ணும்னா மேம் உங்க வாய்ஸ் நடுவுல கட் ஆயிடுச்சு மேம். பிரேக் ஆயிட்டே இருக்கு மேம் வாய்ஸ். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? நடுவுல கட் ஆயிடுது மேம். நேத்து நல்லா இருந்ததுல. எஸ் மேம். இப்ப கேக்குதா? எஸ் மேம். சோ நம்ம இந்த பசில்லாம் விளையாடி இருக்கீங்களா? இந்த பிச்சு பிச்சு போடுவாங்கல்ல பசில்ஸ். ஒரு முகம் இருக்கும், அதை பிச்சு பிச்சு போட்டிருப்பாங்க. அது எப்படி நீங்க சேர்ப்பீங்க? ஒரு முகமோ இந்தியா மேப்போ இல்ல ஃபிளவரோ ஏதோ ஒண்ணு இருக்கு, இது எப்படி சேர்ப்பீங்க நீங்க? நம்மளுக்கு ஏற்கனவே இல்ல போல. தெரிஞ்சு என்னம்மா? கொஞ்சம் காமனா இருக்க பார்ட்ஸ் எல்லாம் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க. இன்னும் எனக்கு சரியான வார்த்தை வரல. அப்ப நீங்க விளையாடுனது இல்லைன்னு நினைக்கிறேன். மேம் பீஸ்ல ஒன்னா என்னதுப்பா, கொஞ்சம் திருப்பி சொல்லு. ரெண்டுத்துக்கும் நடு ஜாயிண்டா உடைச்ச பாட்டு தெரியும் மேம். இதோட பாட்டு எதுக்கு மேம்? ஓவர்லாப் பண்றது. இப்போ வாய் இதுல பாதி வாய் இருக்குன்னா இதோட ஓவர்லாப்பிங் வாய் வேற எங்க இருக்கு அப்படிதானே பாப்போம். எஸ் மேம். அந்த மாதிரி ஓவர்லாப் ஆவறத கொண்டு வந்து சேர்ப்போம். அதே மாதிரிதான் இந்த சீக்வென்ஸ்லயும் இப்ப ஏஏடி ஜிசிடி ஜிஜிஏ இது ஓவர்லாப் ஆவறது இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்து இந்த மாதிரி கொச்ச கொச்சன்னு இருந்தத இந்த மிஷினே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துரும், இப்படி அழகா சீக்வன்ஸா குரோமோசோம் 1ல இது இருந்தது, இதுக்கப்புறம் இது வந்தது, இதுக்கப்புறம் இது வந்ததுன்னு அழகா சீக்வன்ஸ் பண்ணி கொடுத்துரும். புரியுதா மேம்? மேம் இது அந்த டிஎன்ஏ வந்து வெக்டார்ஸ்ல போட்டதுக்கு அப்புறம் அந்த மெஷின்ல வந்து போட்டு அது சீக்வென்ஸ் பண்ணுவாங்களா? அதுக்கப்புறம் தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் போட்டு வெக்டார்ஸோடயே வந்து அந்த மெஷினால இது பண்ண முடியுமா மேம்? பண்ணுவாங்கடா. அந்த பிராக்மெண்ட்ஸ இப்ப இங்க நீங்க துண்டு துண்டா தானே போட்டு கொடுத்திருக்கீங்க. வெக்டரை வச்சு ஆம்பிளிஃபை பண்ணிட்ட பிறகு இருக்கிற இந்த துண்டு துண்டு இதால பண்ண முடியும். ஓகே மேம். ஏன்னா இங்க நீங்க வந்து வெக்டரை தவிர்த்து அதோட டிஎன்ஏக்கு தான் பண்ண போறீங்க. சரியா? அதனால இது பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே மேம். சோ அதுக்கப்புறமா நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் வச்சு இந்த மாதிரி நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். டிடிஜிசிஏவா இது ஒண்ணும் பண்ணல, டிடிசிசியா இது ஓவரி ப்ரொடியூஸ் பண்ணுச்சு, ஜிசியா இது பான்கிரியாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு, அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். HGP ப்ரொசீஜர்னு போட்டு ஐசோலேட் த டிஎன்ஏ ஃப்ரம் a செல், ரேண்டம் ஃப்ராக்மெண்டா வெட்டணும், ஹாஸ்ட் பாக்டீரியா க்ளோன் பண்ணுங்க, ஆம்பிளிஃபை நிறைய பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சீக்வன்ஸ் பண்ணுங்க, அரேஞ்ச் பண்ணுங்க, அடுத்தது அலைன் பண்ணிடுங்க. ஓகே? ஓகே மேம். மேம் அந்த பாக்டீரியா செல்ஸ் கம்ப்யூட்டர் அந்த சாஃப்ட்வேர் வந்து படிக்குமா மேம்? ஓகே ஓகே மேம். Clear? Yes ma'am.
அடுத்து போவோமா? அடுத்து போலாமாடா? Yes, ma'am. Yes, ma'am. Okay, ma'am. சோ இதுதான்டா நடக்குது ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல. அப்படியே பாருங்க. சும்மா லிவர் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பார்ட்ல ஏதோ ஒரு செல் எடுத்தா போதும். அந்த செல் எடுக்கிற அந்த டிஎன்ஏ இவ்வளோ பெருசா இருக்குது. சரியா? அதை வந்து நம்ம ஒரு சின்னதா வெட்டி அதுக்கப்புறம் நிறைய காப்பீஸ் போடுறோம். போட்டுட்டு இந்த மாதிரி சீக்வன்சிங் மிஷின்குள்ள அனுப்பி சீக்வன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கம்ப்யூட்டர்ல அந்த சீக்வன்ஸை எழுதி வச்சுக்கிறோம். கிளியரா? Yes, ma'am. இதுதான் HGP பண்ற ப்ரொசீஜர். இப்ப அடுத்து நீங்க இவர் தான் ஃப்ரெட்ரிக் சாங்கர். அந்த சீக்வன்சிங் பண்ணது இவங்க தான். சரியா? இப்போ Okay, இது ma'am. நான் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீக் டெஸ்ட் எழுதுறீங்களாடா மாலிகுலர் பேசிஸ், இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் எழுதுறீங்களா? Ma'am, next week. Next week, ma'am. நானும் இந்த வீக் அப்ப ஸ்கூல்ல அந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தானே போகுது. Yes, ma'am. Yes, ma'am. அது எழுதுறீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. டெஸ்ட் வச்சாதான் உங்களுக்கும் நல்லா இருக்கும். நல்ல திரும்ப ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே Zoology வைக்கிறீங்களா ma'am? என்னப்பா? Zoology. வைக்கலாம்டா. Okay, ma'am. Ma'am. இப்ப ஸ்கூல்ல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் தானே போயிட்டு இருக்கு. Ma'am, Yes, ma'am. ஆனா முடிச்சிட்டாங்க மேம். முடிச்சிட்டு இப்ப ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் போயிட்டு இருக்காங்க மேம். ஹெல்த் நீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்க. அது சின்ன லெசன் தான். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸும் நீங்க எழுதியாச்சு. பட் செகண்ட் டெஸ்ட் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா மாலிகுலர் பேசிஸ் எழுதிரணும். சரியா? ஓகே மேம். Okay. மேம் மேம் சொல்லுமா. மேம் ஐம் தாரிகா மேம். நான் வந்து ரீப்ரொடக்ஷன் எழுதும் போது ஐ மீன் டெஸ்ட் வைக்கும் போது டெஸ்ட் அட்டென்ட் பண்ணல மேம். கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ்னால கொஞ்சம் அட்டென்ட் பண்ண முடியல மேம். அது இப்ப போனா ஆப்சென்ட் தான் மேம் வருது. क्वेश्चंस வந்து வர மாட்டேங்குது மேம். சரி, நான் சார்ட்ட கேக்குறேன். தாரிகாவா? எஸ் மேம். சரி, நான் கேட்டு சொல்றேன். நீ அத வாங்கி எழுதிரு ஒரு வாட்டி. ஓகே மேம். ஓகே மேம். மேம், எங்க ஸ்கூல்ல எப்படி போகுதுன்னா லைக் ரீப்ரொடக்ஷன் அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து இதுதான் மேம் எடுக்கிறாங்க, மாலிகுலர் பேசிஸ். அது வெரி குட், சூப்பர். நீ அட்டெண்ட் பண்ணல ஆனா இங்கே இருக்கிய கிளாஸ்? இல்ல மேம், நான் இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஜாயின் பண்றியா? ஆமாம் மேம். மேம் நானும் இன்னைக்கு தாங்க மேம் ஜாயின் பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனை டேஸ் ஜாயின் பண்ணிருக்கியா? ஆமாம். சரி, அதனால எங்க ஸ்கூல்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. இப்போ வந்து மாலிகுலர் பேசிஸ் போயிட்டு இருக்கு மேம். என்னடா ஒவ்வொரு ஸ்கூல்ல இஷ்டத்துக்கு பண்றாங்க. அதான் மேம் எங்களுக்கும் கன்ஃபியூசிங்கா இருக்கு. மேம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னமா போகுது? மேம் எங்களுக்கும் சேம் அதே தான் மேம், மாலிகுலர் பேசிஸ் தான் மேம் போயிட்டு இருக்கு. இங்க இன்னையோட மாலிகுலர் முடிச்சிருவேன். சோ நீங்க வேணா இந்த வீக் டெஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க, இன்னைக்கு ஜாயின் பண்ண பசங்க. ஓகே மேம். இங்க நான் நடத்துனது பார்க்கணும் அப்படின்னா வீடியோஸ் எல்லாம் இதுல அப்லோட் ஆயிருக்கு. ஓகே மேம். அது அப்புறமா இப்ப வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வாரம் கூட அடுத்த வாரம் நீங்க எழுதிருங்க. சரியா? மொத்தம் எத்தனை லெசன் மேம் போயிருக்கு? என்னப்பா மேம் இப்ப டோட்டலா எத்தனை லெசன் மேம் போயிருக்கு? 5 லெசன் முடிச்சிட்டேன்டா. 5 லெசன். இன்னையோட சேர்த்து 5 முடிக்கிறேன். ஓகேங்க மேம். அந்த அகாடமிக்ல கொடுத்த புக்ல இருந்து தான் லெசன் போயிட்டு இருக்காங்களாங்க மேம்? சோ யாராவது ஒருத்தர் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். யாரா படிங்கடா. Sanger has
Sanger has also developed method for sequencing of amino acids in proteins. DNA is converted to random fragments as there are technical limitations in sequencing very long pieces of DNA. ஸோ இங்க பாத்தீங்கன்னா சாங்கர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃப்ரெட்ரிக் சாங்கர் மெத்தட் ஆஃப் சீக்வென்ஸ். அவங்க தான் வந்து இந்த மெத்தடை சீக்வென்சிங் மெத்தடை சொல்லி கொடுத்தது. ஸோ இங்க என்ன ஆகுது, டிஎன்ஏ ரேண்டம் ஃப்ராக்மெண்டா to random fragment as there are technical limitations in sequencing very long pieces of DNA. அவங்க என்ன பண்ணாங்க, அத பாக்டீரியால சின்ன சின்னதா போட்டு சீக்வென்ஸ் பண்ணி இந்த ஹெச்ஜிபி வந்து நம்மளுக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்லயும் யூஸ் ஆகுது. என்ன லைவ் கிளாஸஸ் பாசிபிள் கோகுல், எனக்கு புரியல. Is live classes is possible? I'm taking live classes only now. This is not the நேர்ல அட்டெண்ட் பண்றேன். Gokul, what's your query? மேம் லைவ் கிளாஸஸ் மேம் நம்ம நேர்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி இல்லையா மேம்? Okay, நேர்ல அட்டெண்ட் பண்றதுன்னா ஆஃப்லைன் classes. You mean to say that, isn't it? Yes ma'am. Okay. Which area you are in? Chennai only ma'am, near Vandalur. Okay, you are in Chennai, but many people are from many places. I think somebody from Coimbatore, isn't it? அன்னைக்கு சொன்னீங்களே, என்கிட்ட சொல்லும் போது இல்ல? Students who are all out of Chennai, just raise your hand. Asya, Jagadish, Padmaraj. See, 16 students, including 20 students, 22, 23. Patya Gokul. Gokul? Yes ma'am. எப்படி இது பாசிபிள் சொல்லு. Sollu Gokul. And even I have to raise the hand because I am not in Chennai. Okay Yeah? ma'am. Why you like offline classes? Gokul. Yes ma'am, it will be more interactive now ma'am. So what do you want to say that now the class is not interacting? It's because of the teacher or because of the students? No ma'am, some network issues are there ma'am. If offline means yeah, I can understand, but out of 1.5 hours, maybe just 1 or 2 minutes of network issue, isn't it? But if we are arranging a class in Chennai, all these 25 students, they won't get a chance, isn't it or not? yes Yes, ma'am. sir. And even Chennai also, you are in Vandalur. And Chennai la வேற யார் யார் எங்கெங்க இருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க. மேம் பூந்தமல்லி. பூந்தமல்லி. மேம் தாம்பரம். தாம்பரம். கோயம்பேடு. கோவூர். கோவூர். எங்கடா? மதுரவாயல். மதுரவாயல். பாரு கோகுல் எங்கெங்க இருக்கிறாங்க. இதுக்கு நம்ம லைவ் கிளாஸஸ் எடுத்துட்டு போயிட்டு கோகுல் கேக்குறான்னு வண்டலூர்ல போட்டோம்னா மதுரவாயல்ல இருக்கிறவங்களுக்கும் கோவூர், பூந்தமல்லி, இன்னொன்னு அண்ணா நகர், ஆவடி, அப்படி இப்படின்னு எவ்வளவு பேர் இருப்பாங்கடா சொல்லு. You couldn't connect all these type of people in that setup. See, Kishore is in Sholinganallur, Jiva is in Guduvanjeri. Maybe Guduvanjeri and Vandalur are very near. That is fine, but அப்படி வைக்க முடியாது இல்ல கோகுல், புரியுதா உனக்கு? புரியுது மேம், புரியுது. ஏன்னா இங்க வந்து இந்த மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. Maybe during the crash course time, they will set up, a place in Tambaram or in Egmore or in Anna Nagar, a common place where you can, join. Otherwise, we are very diversified. But நீ அந்த அளவுக்கு ஹெசிடேட் பண்ற மாதிரி நான் நடத்த மாட்டேன்னு தான் நினைக்கிறேன்.
உங்க எல்லாரையுமே நான் கேக்குறேன்ல, இது புரிஞ்சுதா புரிஞ்சுதா ஒன்னொன்னு கேட்டு கேட்டுதான் நான் அடுத்தது போறேன். To keep the class very interactive, it is in your hand. You have to keep on talking. You are seeing, isn't it? Many students are keep on talking. பாக்குறியா பேசுறாங்களா இல்லையா? எஸ் மேம் எஸ் மேம். அந்த மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர இது எங்கேயோ ஒருத்தி உட்காந்துட்டு எங்கேயோ எடுக்கிற மாதிரி இருக்காது. சரியா? இதெல்லாம் வந்து மாறுது இல்லடா. மாற மாற நம்மளும் கொஞ்சம் டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்க வேண்டியதா தான் இருக்குது. இப்ப நீ எங்கேயோ உனக்காகவே இப்ப வந்து நம்ம சென்னையில அண்ணா நகர்ல கிளாஸ் நடத்துறோம்னாலும் உன்னோட டிராவலிங் டைமை யோசிச்சு பாரு. நீ இப்ப வந்து வெறும் பயாலஜி மட்டும் படிக்க முடியாது. யூ ஹாவ் டு லேர்ன் பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் ஈவன் யூ ஹாவ் டு டூ ஆல் த இன்வெஸ்டிகேட்டரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அசைன்மெண்ட்ஸ் பண்ணணும், மேக்ஸ் படிக்கணும் இல்லையா? ஸ்டேட் போர்டா இருந்தா தமிழ் படிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும். டிரான்ஸ்போர்டேஷன் டைமே உனக்கு 4 hour ஆயிடும் ஈவினிங்ல. ஆமாவா இல்லையா? எஸ் மேம். So அந்த எல்லா டிஸ்அட்வான்டேஜும் பாரு. யூ ஷுட் வே த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். எல்லாமே யோசிச்சு பாரு. ஓகே சரிப்பா. ஸோ HGP இஸ் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் யூ ஆர் யூசிங் த கம்ப்யூட்டர் இல்லையா? இப்போ இந்த மாதிரி இந்த கோட்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சுக்கலாம். AAG, CTTG இந்த மாதிரி நைட்ரோஜினஸ் பேஸ் இருந்தா இதுல இன்சுலின், இந்த மாதிரி இருந்தா இதுக்கு வந்து கண்ணுக்கான புரோட்டீனு, அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது தான். சரியா? ஸோ பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் which means application of computer science and the information technology to the field of biology and medicine. நம்ம ஃபீல்டுக்கு நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்றது பேர் தான் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். புரியுதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே. இது வரைக்கும் HGPல என்னென்ன படிச்சிருக்கீங்க? டெஃபினேஷன் படிச்சோம், கோல்ஸ் படிச்சோம், அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் HGP படிச்சோம், ப்ரொசீஜர்ஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாங்கர் மெத்தட் படிச்சீங்க. லாஸ்டா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிச்சோம். இப்போ இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? தெரிஞ்சுக்கலாமா? எஸ் மேம். ஸோ இப்போ ஹியூமன்ல பாத்தீங்க, இங்க இப்படி வச்சிருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி ப்ளூவா தெரியுது இல்ல? இதுதான் நம்மளோட ஹியூமன் குரோமோசோம். ஃபீமேலா இருந்தா XX ரெண்டுமே இருக்காது. ஃபீமேலா இருந்தா XX இருக்கும், மேலா இருந்தா XY இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி குரோமோசோம்ஸை வைக்கிறதுக்கு பேரு கேரியோடைப்பிங். எழுதி வச்சுக்கோங்க. குரோமோசோம்ஸ் என்ன மேம்? அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்லடா. இந்த மாதிரி தனித்தனியா பிரிஞ்சு ஒரு மாதிரி அப்படி இருக்கும். இப்ப அத அழகா அதோட சைஸ் வாரியா குரோமோசோம் 1, 2, 3 இந்த மாதிரி பிரிச்சு வச்சுதான் ஒரு குரோமோசோமை படிக்க முடியும். போதா? சரி, போற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா நான் அதே சென்டென்ஸ 2 வாட்டி ரிப்பீட் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஓகே மேம். மேம் இப்ப சொன்ன சென்டென்ஸ்ல ரிப்பீட் மேம் குரோமோசோம் அரேஞ்ச் பண்றதுக்கு பேர் எது இன்னொரு வாட்டி. மேம்? சோ குரோமோசோம்ஸ இந்த மாதிரி பிரிச்சு குரோமோசோம் 1 அதோட பேரு, 2 அதோட பேருன்னு இப்படி பிரிச்சு வைக்கிறதுக்கு பேரு, வைக்கிற ப்ராசஸ்க்கு பேரு கேரியோடைப்பிங். நோட் பண்ணிக்கோங்க. KARYO. எஸ் மேம். KARYOTYPING. கேரியோடைப்பிங். மேம் குரோமோசோம் ஸ்கேன்லாம் பண்ணுவாங்களா மேம் டெய்லி பேசிஸ்ல? என்ன பண்ணுவாங்கடா குரோமோசோம்? குரோமோசோம்ஸ் இந்த மாதிரி நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னு எப்படி மேம் இப்போ நம்ம பாடிக்கு இப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்களா மேம்? இது மைக்ரோஸ்கோப் உதவியோட பார்க்கலாம்டா. இந்த குரோமோசோம்ல என்ன ஜீன் இருக்கு இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே மேம்.
ஓகேவா? மேம் இப்போ பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு அவங்க பேபியோட குரோமோசோம்ஸ் கரெக்டா இருக்கா அப்படின்றதும் அதே மாதிரி தான் பார்ப்பாங்களா மேம்? ஆம்னியோசென்டசிஸ் அதுக்கு பேரு. ஓகே மேம். ஆம்னியோசென்டசிஸ்ல இதே தான் பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு ஓகே பாப்பா மேம். உடம்புல இருக்கிற செல்லை எடுத்து அந்த செல்லோட குரோமோசோமை இப்படி மேம் அப்படி எடுத்து பார்க்கும்போது அது கேர்ள் பேபியா இல்ல பாய் பேபியான்னு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருமா? இதோ இந்த மாதிரி குரோமோசோம். மேம் ஆனா அப்படி சொல்லக்கூடாதுல்ல மேம்? ஆமா, சொல்லக்கூடாது. நம்ம ஊர்ல அது வந்து இல்லீகலு. சரியா? ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பொன் குழந்தைங்கன்னா பொண்ணு இதெல்லாம் ஆக்கிட்டாங்க. சரியா? பட் ஃபாரின்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல. அங்கெல்லாம் அவங்க பார்த்து ஜெண்டர் மேம் ஆனா ரிவீல் இப்ப ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் தரும்போது நமக்கே தெரியும்ல சொல்ல மேம், அந்த மாட்டாங்க. 23rd இது சொல்ல குரோமோசோம். மாட்டாங்க. ஓ இத ஓகே ஹைட் மேம். பண்ணிடுவாங்க. ஜெண்டரை ஹைட் பண்ணிட்டு இன்கேஸ் பாப்பாக்கு ஏதாவது அப்நார்மல் இப்ப யார் ஆம்னியோசென்டசிஸ் பண்ணுவாங்க? இப்ப நம்ம எல்லாம் இப்ப ஜென்ரலா ஒரு லேடி இருக்கிறாங்க, பிரெக்னெண்டா இருக்காங்கன்னா அவங்கலாம் ஆம்னியோசென்டசிஸ்ன்றது லைட்டா ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி விட்டு அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் கொஞ்சோண்டு வெளியே எடுக்கிறது. இது நார்மலா பண்ண மாட்டாங்க. யாருக்கு பண்ணுவாங்கன்னா ஒருத்தரோட குடும்பத்துல நோய் இருக்கு, பரம்பரையா இந்த ஜெனட்டிக் நோய் இருக்குன்னா நடுல பிரேக் ஆகுது மேம். நீங்க சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் போயிடுது மேம், அதனால புரிய மாட்டேங்குது. இரு வரேன் ஒரு நிமிஷம். எனக்கு நல்ல ஃபுல் கிரீன் சிக்னல் தான்டா காட்டு. சரி, இன்னொரு வாட்டி ஆச்சுன்னா நம்ம போன்ல வரலாம். ஓகேவா? வாய்ஸ் கேக்குது. உங்களுக்கு கரெக்டா இருக்கா? எஸ் மேம். ஓகே, அப்ப உன்னோட நெட் செக் பண்ணுடா. இல்ல மேம், எனக்கும் அப்படிதான் மேம் இருக்கு. எனக்கும் அப்படிதான் மேம் ஆகுது. எனக்கும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. அப்படியா? 4 பேருக்கு என் வாய்ஸ் பிரேக் ஆகுது, 4 பேருக்கு கிளியரா கேக்குது. இது இப்ப கூட இப்பவும் ஆச்சா? எஸ் மேம். ஆனா இப்ப எனக்கு வந்து இங்க கிளியரா கிரீன் காட்டுது. கேக்குது மேம். என்னடா? எனக்கு கிளியரா கேக்குது மேம். ஏன்னா உங்களுக்கு எப்ப கிளியரா கேட்காதோ அப்ப எனக்கு இந்த இடத்துல யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள்னு வரும். இப்ப மேம் அது ரொம்ப நேரத்துக்கு வரல மேம், ஒரு 1 or 2 words தான் மேம், அவ்வளவுதான் மேம் வருது. அது அந்த வேர்ட்ஸ் மட்டும் வரல, மத்தபடி அது மட்டும் கட் ஆயிடுது. எனக்கு வந்து எனக்கு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரேக் ஆகுதுன்னா இந்த இடத்துல யுவர் இன்டர்நெட் கனெக்ஷன் இஸ் அன்ஸ்டேபிள்னு ஒரு வார்த்தை வரும். அது வந்துச்சுன்னா நான் என்ன வார்த்தை சொன்னனோ அதை 2 வாட்டி ரிப்பீட் பண்ணுவேன். சரியா? பட் இப்போ சில பேருக்கு நல்லா கேக்குது, சில பேருக்கு நல்லா கேட்கல அப்படின்னா அது வந்து என்னோட இன்டர்நெட் ப்ராப்ளம் இல்ல. நீங்க அப்போ என்ன பண்ணுங்க, இன்னைய ரெக்கார்டட் இதை வந்து சார் இதுல போடுவாங்க, அந்த பிளேஸ் மட்டும் நீங்க அதுல பாத்துக்கங்க. சரியா? ஓகே மேம். எனக்கு வந்துச்சுன்னா நான் இங்க பாத்துக்கிட்டே தானே இருக்கேன், நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், கவலைப்படாதீங்க. ஓகே மேம். சோ இப்போ இந்த 24 குரோமோசோம்ஸ்ல ஐ மீன் சாரி 24ங்கிறது நம்ம எதையும் சேர்த்து சொல்றோம், இதுதான். சோ இதுல 22 ஆட்டோசோம்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் ஒரு ஒய். ஓகேவா? ஓகே மேம். இப்படின்னு இருந்தா மேலு. சோ இதுல எல்லாமே இவங்க முதல்ல பண்ணிட்டாங்கடா. மொத்தம் 24 பண்ணாங்க. 24 என்னென்னா 22 ஆட்டோசோமு, அதுக்கப்புறம் ஃபீமேல்ல இருக்க ஒரு எக்ஸ், மேல்ல இருக்க ஒரு ஒய், சேர்த்து டோட்டலா எத்தனை குரோமோசோம் அவங்க படிச்சாங்க HGP-ல? 23 இல்லடா, ஏன்னா மேலும் படிக்கணும்ல. ஓகே மேம். ஒரு மேலும் சேர்த்துக்கோங்க, அப்ப 24. ஒய்யும் படிச்சாங்க. இதுல கடைசியா படிச்சு முடிச்சது எதுன்னா இதுதான், குரோமோசோம் 1 தான் லாஸ்டா படிச்சாங்க. 23 pairs of chromosome தானேங்க மேம் இருக்கு. அடியே 23ல 23 பேர்ல இப்ப ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கோயேன், ஒரு பொண்ணு இருக்கிறா, இந்த 22லயும் நீ சேமா தான் இருக்கும் இல்லையா?
ஆமா மேம். எஸ் மேம் எஸ் இப்போ மேம் இந்த எக்ஸ் படிச்சினா நீ பொண்ணை பத்தி தான் தெரிஞ்சிருப்ப, கரெக்டா? எஸ் மேம் இப்ப பையனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன பண்ணும்? பையன் கிட்ட இருக்கிற ஐயும் படிக்கணும். அப்ப டோட்டலா நீ ஹெச்ஜிபின் போது பையனும் தானே மனிதன், ஹியூமன் தானே அவனும். எஸ் மேம் Ma'am, for HGB only 24 chromosomes ma'am, but normally 23 தானே ma'am? நார்மலா 23, பட் ஹெச்ஜிபி படிக்கும் பொழுது 23 படிச்சாங்க, பிளஸ் ஒரு ஒய்யும் சேர்த்து 24 படிச்சாங்க. 22 ஆட்டோசோம்ஸ், ஒரு எக்ஸ், ஒரு ஒய்ன்னு படிச்சாங்க. புரியுதா? 24 பேர்ஸ்ல மேம்? இல்லடா, 24 பேர் கிடையாது, 24 நம்பர். 24 நம்பர்ல 22 நம்ம செல்ல 46ன்னு சொல்லுவாங்கல்ல மேம், 23 பேர் நம்ம செல்லுல 46. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாரு. இப்போ ஒரு பொண்ணு செல் எடுத்து படிக்கிறாருன்னா, என்னோட உடம்புல இருந்து இந்த 1 நம்பர் பாக்குறீங்கல்ல, இந்த 1 நம்பர்ல 1, 2 நம்பர்ல 1, 3 நம்பர்ல 1, இப்படியே வந்து 23வது நம்பர்ல 1 எடுத்து படிப்பாரு. படிச்சாருன்னா பொண்ணு உடம்புல எப்படி இருக்குன்னு கத்துக்குவாரு. பட் பையன் தெரியாது, அது 24வது. மேம் ஆக்சுவலி இது ஹெச்ஜிபினா ஹாப்ளாய்டு ஒண்ணு தானே மேம் எடுத்து பண்ணு. ஹாப்ளாய்டு செட். ஆமாண்டா, 23 அது எல்லாத்துக்குமே ஹெச்ஜிபி ஃபுல்லாவே அது ஹாப்ளாய்ட வச்சு தான் பண்ணுவாங்களா மேம்? ஆமா ஆமா, ஹாப்ளாய்டு வச்சு தான்டா. ஓகே ஓகே. சோ இத வச்சு நம்ம மேப்பிங் போடுவாங்க, ஜெனடிக் அண்ட் பிசிக்கல் மேப். அதாவது எந்த ஜீன் எங்க இருக்கு அப்படின்னு பண்ணுவாங்க. இப்படி பண்ணும் பொழுது சில ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ் கிடைச்சதுடா நம்மளுக்கு. அதாவது நம்ம இன்ட்ரான்னு சொன்னோம்ல, எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படின்னு சொன்னோம்ல. எஸ் மேம். ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் ஜிஜிஜிஜி, சிசிசிசி, இல்ல ஜிசிடிஏ, ஜிசிடிஏன்னு ஒவ்வொரு இன்ட்ரான் பாத்தீங்கன்னா ஜிஜிடிஏ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இப்ப அன்ஸ்டேபிள் வந்தது, அதனால நான் சொன்ன சென்டென்ஸை திருப்பி சொல்றேன். இப்ப என்னோட உடம்புல ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் ஜிஜிடிஏ அப்படின்றது 7 முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இப்ப தாரிகா உடம்புல சிசிடிஏங்கிறது 8 முறை ரிப்பீட் ஆயிருக்கும். கிஷோர் உடம்புல ஏஏஜிசிங்கிறது 10 முறை ரிப்பீட் ஆயிருக்கலாம். இந்த இன்ட்ரான் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் யூனிக்கா இருக்கும். புரியுதா? ஓகே மேம். அதுதான் விஎன்டிஆர்ன்னு சொல்லுவாங்க. இந்த விஎன்டிஆர் பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபிங்கர் பிரிண்டிங்கும் படிக்க போறோம். சரியா? எஸ் மேம். ஹெச்ஜிபின்றது ஹியூமனுக்கு பண்ணது, பட் இதே மாதிரியே நம்ம பாக்டீரியால பண்ணிட்டோம், ஈஸ்ட்ல பண்ணிட்டோம். சரிங்களா? அப்புறம் வந்து நான் பேத்தஜெனிக் நெமட்டோட். நெமட்டோடுனா ரவுண்ட் வார்ம். சரியா? இப்ப பாக்டீரியா ஈஸ்ட்க்குலாம் பண்ணும்போது வெக்டாரா அதுக்கு என்ன மேம் வைப்பாங்க? இப்போ பாக்டீரியாவோட ஜீனை நீ பாக்டீரியாலேயே தான் வளர்க்குறன்னா அதுக்கு வெக்டர் தேவையில்லடா. ஏன்னா அதே மாதிரி ஈஸ்ட் தான் ஈஸ்ட்லயே பண்ணிக்கலாம் நம்ம, அதுக்கு வேண்டாம். ஓகே மேம். சரியா? ஸோ நெமட்டோடு, ட்ரோசோஃபில்லா, பிளான்ட்ஸ் லைக் ரைஸ், இதுல எல்லாம் கூட இப்ப பண்ணிட்டாங்க. நிறைய பண்ணி எந்தெந்த ஜீனு எது எதுக்கு காரணம், இந்த அரிசி வெள்ளையா இருக்குன்னா இந்த வெள்ளைக்கு எது காரணம், அந்த மாதிரிலாம் இப்ப பண்ணிட்டாங்க. ஓகே, இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஜெனடிக் மேப்பிங் ஏன் மேம் பண்றாங்க? இப்போ நான் கேக்குறேமா, இப்போ இவன் சொன்னான் நம்ம கோகுல் மேம் நான் வண்டலூர்ல இருக்கேன்னு, இன்னொரு பொண்ணு சொன்னா தாம்பரத்துல இருக்கேன்னு, இன்னொருத்தவங்க சொன்னாங்க மதுரை வாயில்ல இருக்கேன்னு. இப்ப கோகுலுக்கு புரிய வைக்கணும்னா நான் சொல்லணும்ல, பா வண்டலூர் இங்க இருக்குப்பா, வண்டலூர்ல இருந்து தாம்பரம்ப்பா, தாம்பரத்துல இருந்து மதுரை வாயில இருந்து பூந்தமல்லி. அந்த மாதிரிதான் ஜெனட்டிக் மேப்பிங் பண்ணோம்னா இந்த குரோமோசோமோட தலை பார்ட்ல கண்ணுக்கான ஜீன் இருக்கு, இந்த குரோமோசோமோட சென்ட்ரோமியர் பக்கத்துல மூக்குக்கான ஜீன் இருக்கு. எங்க ஜீன் எங்க இருக்குன்னு வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிடலாமா மேம் ஹெச்ஜிபில? அதுக்குதான் ஹெச்ஜிபியும் பண்றாங்க, ஜெனட்டிக் மேப்பிங்கும் பண்றாங்க. ஓகே மேம். ஓகே, தேங்க் யூ. ஓகே.
அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த HGPயோட salient features. என்ன பார்க்க போறோம்? Salient features. Salient features. ஒரு ஹியூமன் ஜீனோம்ல பாத்தீங்கன்னாடா நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் 3 × 10⁹ பேஸ் பேர். அதை பேசஸா கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா 3164.7 மில்லியன் நியூக்ளியோடைட் பேசஸ் இருக்குமா? சரியா? புரியுதா? பேசஸ் பேஸ் பேர் வித்தியாசம் தெரியும்ல. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இந்த பிளேஸ் நான் இங்க என் கர்சர் நகர்த்துறேன்ல, இந்த இடத்துல எத்தனை பேஸ் பேர் இருக்கு சொல்லுங்க. 10 base pairs. 10 கவுண்ட் பண்ணி பார்த்து சொல்லுங்க. கர்சர் நவுத்துற இடத்துல 7 ma'am. 7 பேஸ் பேர். இத பேஸா கன்வெர்ட் பண்ணுங்க. 14 ma'am. 14 ma'am. 14. 7 × 2 14. புரியுதுலமா? Yes ma'am. Yes ma'am. அந்த மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் ஜீன் எவ்வளவு இருந்துதான்? 30,000 ஜீன். பாத்துக்கோங்க, 30,000 ஜீன் இந்த HGPல படிச்சிருக்காங்க. ஆவரேஜா ஒரு ஜீன்ல எவ்வளவு பேஸ் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா புரியறதுக்காக இன்சுலின் ஜீன் AGTA GTA அப்படி சொல்லி விட்டுட்டேன். ஆனா அவ்வளோண்டு கிடையாது. ஒரு ஜீன்ல எவ்வளவு பேசஸா? 3000 bases. அப்ப எத்தனை பேஸ் பேரு? 1500. 1500 பேஸ் பேர். இது வந்து அப்பப்ப நீட்ல கேக்குற கொஸ்டின். லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன் எது அப்படின்னா, இது நம்ம உடம்புல எல்லாம் இருக்காது பசங்களா. இது டிஸ்ட்ரோபின் ஜீன் அப்படின்ற ஒரு ஜீனு. யாருக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி நோய் இருக்கோ அவங்களுக்கு இது இருக்கும். போன வருஷம் படிச்சிருப்பீங்க மஸ்குலர் டிஸ்ட்ரோபி லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர்ல. யாருக்கு மேம் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது மேம். Ma'am. நீங்க பதில் சொல்லல, நான் வெளியே போயிட்டு உள்ள வந்தேன். சோ நார்மலான ஒரு ஜீன்ல எத்தனை பேசஸ் இருக்கும்? 3000 bases ma'am. 3000. ஆனா இந்த டிஸ்ட்ரோபின் ஜீன்ல எவ்வளவு பேசஸ் இருக்கு? 2.4 million bases. 2.4 million. இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் நோன் ஜீன் இதுதான். மேம் Okay வா? மஸ்குலர் டிஸ்ட்ரோபினா என்னது மேம்? அது எப்படி என்ன? போன வருஷம் படிச்சியாடா லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட்ல? எஸ் மேம், பட் அது படிக்கலையா? சரி நானே சொல்றேன்டா. இது வந்து ஆரம்பத்துல குழந்தை பிறக்கும் பொழுது கொஞ்சம் மசில்லாம் ஓகேவா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர 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 அதோட மசில்லாம் பாத்தீங்கன்னா கோஆர்டினேட்டே பண்ணாது. அப்படியே ஒரு மாதிரி கையை இழுக்க முடியாது, தலை சீவ முடியாது, எழுந்து நடக்க முடியாது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆவ ஆவ மசில் டீஜெனரேட் ஆயிடும். ஓகே மேம். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? எஸ் மேம். மேம் அப்ப இந்த ஜீன் எல்லா ஹியூமன்ஸ்லயும் இருக்காதுல்ல மேம்? இல்லம்மா, எல்லா ஹியூமன்லயும் இருக்கு. மஸ்குலர் டைஸ்ட்ரோபி இருக்கிறவங்களுக்கு டிஸ்ட்ரோபி இருக்கிறவங்களுக்கு தான்டா இருக்கும். ஓகே மேம். சொல்லுடா. நியூக்ளியோடைடு சைடு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இப்ப ஒரு நியூக்ளியோடைடுனா அதுல 3 பேர் இருப்பாங்க. யார் 3 பேருனா, ஒரு நைட்ரோஜினஸ் பேஸ், ஒரு சுகரு, ஒரு பாஸ்பேட் குரூப். சொல்லு. நைட்ரோஜினஸ் பேஸ், சுகர், பாஸ்பேட்.
ஆமா, இவங்க 3 பேரும் இருந்தாதான் அதுக்கு பேரு நியூக்ளியோடைடு. நியூக்ளியோசைடுன்னா ஜஸ்ட் பாஸ்பேட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடு. இப்ப வேற யார் 2 பேர் இருக்கிறாங்க? ஹைட்ரோஜனஸ் அண்ட் சுகர் மேம். அதான் ஆன்சர் மேம் 2.5 மில்லியன் பேசஸ் இருந்தா அது நமக்கு ஏதாச்சும் ஒண்ணும் இல்லடா, அது சில ஜீனுங்க பேஸ் திரும்ப 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 வந்து மஸ்குலர் டிஸ்ட்ரோபி நோயை உருவாக்குது. அதால மசில்ஸ் ஒழுங்கா வேலை செய்யாது. சரியா? ஓகே மேம். இன்னும் இருக்கு சாலியன் ஃபீச்சர் முடியல. 99.9% நியூக்ளியோடைட் பேசஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் சேமா தான் இருக்கும். ஜஸ்ட் 0.1% தான் நம்மளுக்கு வெவ்வேறா இருக்கும். ஓகேவா? எஸ் மேம். அதனாலதான் எனக்கும் கண்ணு இருக்கு, உனக்கும் கண்ணு இருக்கு, எனக்கும் மூக்கு உனக்கும் மூக்கு, நானும் நீயும் கொஞ்சம் வேற வேற மாதிரி இருக்கிறதுக்கு ரீசனு ஜஸ்ட் நம்ம சீக்வன்ஸ் கோடுல 0.1% டிஃபர் ஆகுறது. ஓகேவா? சரி, இவ்வளோ வருஷம் செலவு பண்ணி படிச்சாங்க மேம். மேம் 3 into 10 to the power 6 BP அப்படின்னா என்னது மேம்? 3 into 10 power 6டா, 3 கூட நீ 0 0 0 ஆட் பண்ணுவல, அத்தனை பேஸ் பேர் தான் டிஃபரன்ஸா உனக்கும் எனக்கும். ஓகே மேம். மேம் ஒரு சிலர் அந்த ஐக்குள்ளார இருக்க அந்த இது கலர் சேஞ்ச் ஆகுதுல்ல மேம், அது ஏன் மேம்? அது வந்து ரிசசிவ் ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுறதாலடா. இப்ப எல்லாரோட கண்ணுமே கருப்பு கண்ணு தான். சில பேருக்கு கருப்பு ஜீனு கொஞ்சம் லைட்டா மியூட்டேட் ஆயிடும், அதனால ப்ளூ கலரு அல்லது கிரீன் கலரு எக்ஸ்பிரஸ் ஆகும். சரியா? சரி, இவ்வளோ வருஷம் பண்ணாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 10-13 வருஷம் பண்ணி கூட ஜஸ்ட் 50% ஜீனுக்கு தான் நம்ம இது வரைக்கும் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் 50%க்கு நம்ம ஃபங்க்ஷனே ஃபைண்ட் அவுட் பண்ணல, கண்டே படிக்கல, பண்ணல. ஓகேவா? எஸ் மேம். இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கலையா மேம்? இல்லடா, இப்ப வரைக்குமே பண்ணல. இப்போ இதுல நம்ம சொன்னோம் ஒரு ஜீன்ல 3000 பேஸ் சொன்னோம். இப்போ ஒரு குரோமோசோம்ல எத்தனை ஜீன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, குரோமோசோம் 1 தான் இருக்கிறதுலே பெரிய குரோமோசோம். அதுல மட்டும் 2968 ஜீன் இருக்கு. எவ்வளவு இருக்கு? 2968 மேம். 2968. ஒய் தான் இருக்கிறதுலே ஸ்மால், அதுல 231 ஜீன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே மேம். அதுக்கப்புறமா லெஸ் தென் 2% ஆஃப் த ஜீனோம் கோட்ஸ் ஃபார் புரோட்டீன். அப்படின்னா நம்ம உடம்புல இன்ட்ரான்ஸ் தான் நிறைய இருக்குது. எக்ஸானு ஜஸ்ட் எவ்வளவு பர்சன்ட் தான் இருக்கான்? 2%. அது 2%ல இருந்து தான் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? புரோட்டீன்ஸ். இது புரியுதா? எஸ் மேம். மேம் அந்த less than 2% பாயிண்ட் மட்டும் இன்னும் தாட்டி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? அதாவதுடா, இப்ப நம்ம உடம்புல சொன்னோம் இல்லையா, இவ்வளோ புரோட்டீன் இவ்வளோ ஜீன்ஸ் இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னோம். அதுல நம்ம சொன்னோம் இல்லையா, போன வாட்டி டிரான்ஸ்கிரிப்ஷன் படிச்சப்பவே இன்ட்ரான்ஸ் எக்ஸான் இன்ட்ரான் எக்ஸான்னு படிச்சோம். அதுல எக்ஸான் மட்டும்தான் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? அது மட்டும்தான் புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மாதிரி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஜீன் இருந்தாலும் ஜஸ்ட் 2% தான் புரோட்டீன்ஸ். புரோட்டீன்ஸ்ன்றது நான் சொன்னேன் இல்லையா, கண்ணுக்கான ட்ரைட்டு, காதுக்கான ட்ரைட்டு, அந்த மாதிரி. எக்ஸானோட பெர்சன்டேஜா மேம்? அப்போ ஏன்னா எக்ஸான் தான் மேம் புரோட்டீன். கால்குலேட் பண்ணிக்கோ. எக்ஸான் 20%, 2%னா இன்ட்ரான் எவ்வளோ? 98%. இப்ப உனக்கே புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. நீ ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சூப்பரா உட்காந்து படிப்ப? ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட படிப்ப? ஒரே ஷாட்லயா மேம்? ஒரு 2 மணி நேரம். 2 மணி நேரம்.
அதுதான் வந்து புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி உன்னோட ப்ரொடக்டிவ் டைம்னு வச்சுக்கோ. ஓகே ஆனா ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் இருக்கு, எவ்வளவு ஹவர் இருக்கு? 24 hours. 24ல ஜஸ்ட் 2 தான். அதே மாதிரி 100% இருக்கிற இதுல ஜஸ்ட் 2% தான் புரோட்டீனுக்கு கோட் பண்ணுது. புரியுதா? பட் ஓகே மத்ததெல்லாம் வேணாம்னு சொல்லிட முடியாது. மத்த ஹவர்லாம் நீ படிக்கலனாலும் it sheds the light for the entire day. எஸ் If that part of 22 hour is not there means you wouldn't have take bath, or you wouldn't have sleep, or you wouldn't have eat something. எஸ் மேம். So that is also very important, but that is not the productive time. So similarly இந்த மிச்சம் இருக்கு இல்லையா, அந்த 98% எஸ் மேம். அந்த ரீஜியன்லாம் வேஸ்ட் தான். அதுல இருந்து புரோட்டீன் வரப்போறது இல்ல. இருந்தாலும் அதுவும் இம்பார்ட்டன்ட் தான். அந்த ரீஜியனை தான் நம்ம VNTRன்னு சொல்லுவோம். ஓகே அந்த ரீஜியன் என்னன்னு சொல்லுவோம்? VNTR. மேம் VNTR ஓட அப்ரிவேஷன் என்ன மேம்? எக்ஸ்பான்ஷன் வந்து வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ். ஓகே மேம். ஓகே மேம் அப்ப 2% தான் புரோட்டீன் இதாகுதுன்னா அந்த புரோட்டீன் மட்டும்தான் நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு போகுதா மேம்? அது மட்டும் தான்டா யூஸே ஆகுது. நம்மளோட கேரக்டரை டிஸ்கிரைப் பண்றது அந்த 2% தான். மேம் இப்ப ஃபுட் வழியா நம்ம இப்ப புரோட்டீன்ஸ் இன்டேக் பண்ணா கூட அது 2% மேல போகாதா மேம்? இல்ல 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 இது வந்து பாடி ப்ரொடியூஸ் பண்ற புரோட்டீன்டா. இது டிஎன்ஏல இருந்து வர புரோட்டீன். நீ சாப்பிடுற புரோட்டீன் வேற, அது டயட்டரி புரோட்டீன்ஸ். அது வந்து உன்னோட பாடி growthக்கு பில்டிங்க்கு அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது வந்து உன்னோட கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ற புரோட்டீன்ஸ். ஓகே மேம். மேம் ஆனா 50% ஜீன் தானே மேம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அதுக்குள்ளேயே எப்படி மேம் அங்க வந்து கண்டுபிடிச்ச 2% வரைக்கும் அவங்க சொல்றாங்க 50 இவ்ளோ ஜீன் இருக்கு, அந்த ஜீன்ல இவ்ளோதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மேம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா VNTR, அதுதான் இது. Very large portion of human genome is made up of repetitive sequence. அதுதான் VNTR, repeated many times. பட் அதுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனாலும் they shed light on the chromosome structure, dynamics, evolution. இதுக்கெல்லாம் அது யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இந்த GATA அப்படின்றது பர்சன் 1க்கு எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு கவுண்ட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு? GATAன்றது 8 times மேம். 8 times மேம். ஃபர்ஸ்ட் ஆளுக்கு 8 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. அதே செகண்ட் ஆளுக்கு 9 ஓகே. அதுவே தேர்ட் ஆளுக்கு 10 தடவை. 10 times. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த GATAவே ரிப்பீட் ஆகணும்ன்றது கூட இல்லை. வேற லெட்டர்ஸ் கூட வேற வேற ஆளுங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கலாம். புரியுதா? இதுதானே மேம் VNTR? இதுதான் VNTR. ஓகே. இத வச்சுதான் ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒருத்தவங்களுக்கு ஏன் மேம் இது டிஃபரெண்டா இருக்கு? டிஃபரெண்டா இருக்கிறதால தான் உன்னால ஃபிங்கர் பிரிண்டிங்கே பண்ண முடியுது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருந்தா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டிங்ஸும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? மேம் அப்போ எக்ஸெப்ட் ட்வின்ஸ்க்கு தவிர்த்து தானேங்க மேம் எல்லாம் டிஃபரெண்ட். ட்வின்ஸ்க்கு வந்து இது மோர் ஆர் லெஸ் சேமா தாமா இருக்கும். அதாவது ட்வின்ஸ்ல 2 வகையான ட்வின்ஸ் இருக்காங்க. ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் வேற எக் வேற வேற ஸ்பெர்ம், அவங்களுக்கு வேற வேற மாதிரி தான் இருக்கும். பட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற ட்வின்ஸுக்கு இது கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். ஓகே மேம். அவங்களுக்குலாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எப்படி மேம் டிஃபரெண்டா இருக்குமா இல்ல அப்படியே இருக்கும்? கொஞ்சம் டிஃபர் இருக்கும்டா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்க்கு. பட் நம்ம எல்லாருக்குமே வேற வேறையா தான் இருக்கும். ஓகே. ஓகேவா? இது கிளியரா புரிஞ்சுதா எல்லாருக்கும்? எஸ் மேம். இதோட HGP முடிஞ்சிருச்சு. இந்த லெசனோட லாஸ்ட் பார்ட் நம்ம வந்துட்டோம். லாஸ்ட் பார்ட் என்னதுடா? பிரிண்டிங். DNA ஃபிங்கர் பிரிண்டிங். படிச்சிருக்கீங்களா DNA ஃபிங்கர் பிரிண்டிங்?
லாஸ்ட் இயர் படிச்சீங்களா? சரி. லாஸ்ட் இயர்ல எங்கடி வந்தது? 11th 10th ஸ்டேட் போர்ட்ல வந்தது. 11th டிஎன்ஏ பத்தின ஃபியூச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்திருந்தாங்க. லெசன்ல சும்மா ஃபியூச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் மட்டும் லெசன்லயே கொடுத்திருந்தாங்க. வந்துச்சு ஃபிங்கர் பிரிண்ட். ஸ்டேட் போர்ட் புக்ல இருந்தது. ஸ்டேட் போர்ட்ல இருந்ததா? சரி சரி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங்ன்றது எப்படி ஒவ்வொரு ஆளுக்கு கையில இருக்கிற இந்த ரேகை வந்து டிஃப்ரெண்டா இருக்குதோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் நம்மளோட ஜீன்ல இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா VNTR, இது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ என் உடம்பு எடுத்தீங்கன்னாலும் இன்சுலின்கான ஜீனு ஒன்னாதான் இருக்கும். ஒன்னாதானமா இருக்கும்? சொல்லுங்க. எஸ் மேம். உதாரணத்துக்கு என் உடம்புல இன்சுலின் ஜீன் எடுத்தீங்கன்னா GATTன்னு இருக்குன்னு வைங்களேன். இதே தானம்மா உனக்கும் இருக்கும்? எஸ். இல்ல வேறதான் உனக்கு மாறி இருக்குமா? மாறி தானே மேம். எப்படிமா? எல்லாருக்குமே இன்சுலின் அப்படின்னா அது சேம் தானடா. சரி, இப்ப இப்படி கேக்குறேன். மரம் அப்படின்னு நான் சொல்றேன். மரம் உனக்கு பொறுத்த வரைக்கும் மரம் தான், கரெக்டா? எஸ் மேம். இல்ல உனக்கு வேற மாதிரி எதையாவது நினைச்சுப்பியா? நோ மேம். புக்குன்னு சொல்றேன். இப்ப என்ன நினைப்ப? புக்க தான் மேம் நினைப்பேன். இப்ப நான் வந்து கக்கா கக்கா அப்படிங்கிறேன். நான் இத வேற ஏதோ மீன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு நீங்க ஏதோ சொன்னீங்க நினைப்பேன். என்னன்னு தெரியாது இல்லையா? So this is unique for person to person. The meaningless thing is different from person to person, but the meaningful thing is same for everybody. Am I right? புரியுதா ஆசியா? எஸ் மேம். இன்சுலின்னா அது புரோட்டீனுக்கு கோட் பண்றது. அது எனக்கும் ஒண்ணுதான், உனக்கும் ஒண்ணுதான். ஆனா VNTR என் உடம்புல GATN இருக்கும், உன் உடம்புல CTGN இருக்கும். புரியுதா? அது உனக்கு வேற, எனக்கு வேற. ஓகே மேம், புரிஞ்சது. இதுல இருந்து புரோட்டீன்லாம் வராது. இது நான்சென்ஸ். ஓகே ஓகே மேம். சோ இப்ப நம்ம லாஸ்ட் பார்ட் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் படிக்கிறதுக்கு வந்துட்டோம். ஓகேவா? கிளியரா இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்? மேம். எஸ் மேம். எஸ் மேம். சோ இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது? இப்ப உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கொலைக்காரன் இருக்கிறான். அவன் வந்து ஃபாரன்சிக்ல இல்லையா கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சோண்டு சாம்பிள்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாம்பிளை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சாம்பிளை எடுத்து DNA ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் யாரெல்லாம் சஸ்பெக்ட் பண்றீங்களோ அவங்களுடைய பிளட் சாம்பிள்ஸை வாங்கி நீங்க டெஸ்ட் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல உங்களுக்கு கிடைச்சதோ அந்த பிளட்டை வாங்கி நீங்க வந்து DNA ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களோட 4 சஸ்பெக்ட் 5 சஸ்பெக்ட் எத்தனை பேருது கிடைக்குதோ அத்தனை பேருதையும் வாங்கிட்டு யாருது அந்த ஒரிஜினலோட மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போறீங்க. புரிஞ்சுதா? ஹேர வச்சே வந்து அவங்க ஃபேஸ்லாம் வரையறாங்கல்ல மேம். அதெல்லாம் கஷ்டமா? சும்மாமா ஒரு படத்துல தெலுங்கு படத்துல அப்படிதான் உனக்கு வந்து ரூட் செல் கிடைச்சா மட்டும்தான் இது செய்ய முடியும். அதே மாதிரியே பிளட்ல WBC எல்லாம் இருந்தா மட்டும்தான் உன்னால ஃபிங்கர் பிரிண்டிங்கே பண்ண முடியும். புரியுதா? ஏன் அப்படி? RBC நியூக்ளியஸே கிடையாதேடி. ஓ ஆமாம். அப்புறம் எங்க போய் நீ அதுக்குள்ள குரோமோசோமை தேட போற? அப்போ பிளட்ட விட்டுட்டு வேற ஏதாவது இப்போ ஏதோ அங்க கை ரேகை பவுடர்லாம் தடவி
ஓ என்னம்மா புரியல? மேம் இப்போ படத்துல எல்லாம் ஏதோ பவுடர் தடவி அந்த இடத்த அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ல மேல பவுடர் தடவி அது வந்து ஃபிங்கர் பிரிண்டடா, தட் இஸ் டிஃபரண்ட் கேர்ள்ஸ். ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் த ஃபிங்கர் பிரிண்டிங் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். when we are talking about fingerprinting, நீங்க உங்க கை ரேகையை தான் பேசுறீங்க. பட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்ன்றது கை ரேகை கிடையாது. உங்களுடைய பிளட் இல்ல உங்க பாடியில இருக்கிற செல்லு, அந்த செல்லுல இருக்கிற டிஎன்ஏல இருக்கிற விஎன்டிஆரை பத்தி பேசுறது தான் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். அதுக்கு ஏன் ஃபிங்கர் பிரிண்டிங்னு பேர் வச்சாங்கன்னா, எப்படி கை ரேகை ஒவ்வொரு ஆளுக்கு வெவ்வேறா இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த ஃபிங்கர் பிரிண்டிங்கும் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் வெவ்வேறா இருக்கும். அப்படி சொல்றதுக்காக வச்சது அது. சரியா? ஓகே அது கை ரேகைக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. I'm just trying to play a video, but it's not coming actually. Just give me a second. Yes, ma'am. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் டிரான்ஸ்லேஷன்லாம் உங்களுக்கு வீடியோ மாதிரி சொல்லி கொடுத்தேன் பாருங்க, அந்த மாதிரி சொன்னாதான் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்குதான் I couldn't play the video today. ஆனா மேக்ஸிமம் ட்ரை பண்றேன், ஒண்ணும் பண்ண முடியல. எனக்கு வீடியோ ஆயிட்டு இருக்குது, பட் அது உங்களுக்கு எனக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல. I think I have to play and show. Like fingerprints. Each person has a unique DNA fingerprint. Every cell in the body has the gene with the மேம் same வீடியோவோட சவுண்ட் மட்டும் கேக்குது மேம். வாய்ஸ் மட்டும் சவுண்ட் வருது, பட் என்னால இங்க technique of ஷேர் DNA பண்ண முடியல fingerprinting வீடியோ was உங்களுக்கு. pioneered by Dr. Alex 1 minute. Jeffries. பண்ண முடியல, வரல இல்லடா. Fingerprinting, a small இல்ல மேம் வாய்ஸ் மட்டும் கேக்குச்சு. வாய்ஸ் மட்டும் வருது. எப்படி? DNA is attracted from இங்க வா. cells in a high-speed refrigerated centrifuge. ஸ்கிரீன் ஷேர் தாண்டி கொடுத்தேன். இதா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இந்த ஆப்ஷனா? இப்ப என்னடா தெரியுது உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ்? மேம் PPT தான் ma'am. செகண்ட் பேஜ் பிபிடி இது பிபிடிமா? இருங்க ஒரு நிமிஷம், நான் இந்த வீடியோ போறேன். தெரியுதா பாருங்க, வீடியோ தெரியுதா பாருங்க. இப்போ No, ma'am. தெரியுதாம்மா? PPT தான் ma'am தெரியுது ma'am. பிபிடி தான் தெரியுது. Sound வீடியோ கேக்குது. As a variable number of tally. சரி விட்டுருங்க, நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வீடியோ காமிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் எனக்கு இதை முடிச்சாகணும். We'll just complete it now. No, we'll complete it right now. ஓகே, ஸோ பாருங்கடா, இப்போ பிபிடி தானே தெரியுது. Yes, ma'am. எஸ் மேம் ஸோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கண்டுபிடிச்சவர் இவர் தான். இவர் பேரு அலெக் ஜெஃப்ரி. சரியா? இவர் பேர் என்னது? அலெக் ஜெஃப்ரி. ஸோ இந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டோட பேஸ் எதுன்னு நான் சொன்னேன், இப்பதான் சொன்னேன், ரிப்பிட்டேட்டிவ் சீக்வன்ஸ். நம்ம உடம்புல சேமா இருக்கிறத வச்சு அவங்க பண்ணல, டிஃப்ரெண்டா இருக்கிறத வச்சுதான் ஃபிங்கர் பிரிண்டிங் பண்றாங்க. புரியுதா? புரியுதா? So the repetitive DNA can be separated from bulk genomic DNA as different peaks during density gradient centrifugation. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்றேன் பாருங்க. இப்ப நம்ம உடம்புல இருக்கிற மொத்த ஜீனு டிஎன்ஏவை இத பாருங்க, இங்க முதல்ல யூனிஃபார்ம்னு போட்டிருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு இதுல போட்டுக்குவாங்க. போட்டுட்டு இதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணுவாங்கம்மா. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணா என்ன ஆகும்னா, இப்ப நம்ம சொன்ன விஎன்டிஆர்லாம் இப்படி மேல வந்து தங்கிடும். டென்சிட்டி, அக்கார்டிங் டு த டென்சிட்டி, சேட்டிலைட் பேண்ட் எல்லாம் சின்ன சின்ன பேண்ட்ஸ், அது உங்களுக்கு மேல வந்து தங்கிடும். புரியுதா? Yes, ma'am.
மேஜர் பீக்ஸ் இந்த கொஞ்சம் நடுவுல இங்க வந்து தங்கிடும். சரியா? the bulk DNA forms the major peak and small peaks இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துரும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு VNTRs இருக்கும். சரியா? சோ நம்மளது சேட்டிலைட், அதாவது VNTR is satellite. மேஜர் பீக்குன்றது நம்மளோட புரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ற அந்த மாதிரியான பீக்கு. அதுல இருந்து நீங்க VNTR இந்த மாதிரி அழகா செப்பரேட் பண்ணிடலாம். இது வரைக்கும் புரியுதா? புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? மேம் நம்ம பாடியில VNTR நிறைய இருக்குமா இல்ல சேட்டிலைட் VNTR தாமா நிறைய இருக்கும். அப்போ அதோட மாஸ் தானே மேம் டென்சிட்டி? அப்போ அதோட டென்சிட்டி அது வந்து நிறைய இருக்கும். தனித்தனியா வரும்ல, மொத்தமா வராதுல்ல. ஒவ்வொரு ரிப்பீட்டும் தனித்தனியா இருக்கும்லடா. ஏன் மேம் அப்படி ஒன்னா வர மாட்டேங்குது? அதுதானே உனக்கு உன்னோட ஒரு குரோமோசோம்ல GA TA ரிப்பீட் ஆகலாம், இன்னொன்னுல வேற ஒண்ணு ரிப்பீட் ஆகலாம், அந்த மாதிரி. ஓ ஓகே ஓகேவா? ஓகே. அந்த வீடியோ இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் என்னால அது பண்ண முடியல, அது ஏன்னு தெரியல. சரியா? சோ இதுதான் நம்ம மைக்ரோ சேட்டிலைட்ஸ்னு சொல்றோம். ஓகே, VNTR மைக்ரோ சேட்டிலைட் ஆர் மினி சேட்டிலைட். இப்போ இந்த DNA ஃபிங்கர் பிரிண்டிங்கான ஸ்டெப்ஸ் நம்ம கத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வர நானு இங்க பாருங்க. நான் சொன்னேன் இந்த VNTR ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும். சைஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு 0.1 KB இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு 20 KB வரைக்கும் கூட இருக்கலாம். ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் 8 டைம் ரிப்பீட் ஆகலாம், இன்னொரு ஆளுக்கு அது 20 டைம்ஸ் கூட ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? இது புரியுதா? புரியுதா? எஸ் மேம். இந்த வீடியோ இருந்ததுன்னா உங்களுக்கு இது பக்காவா புரிஞ்சிடும். புரிஞ்ச பிறகு கூட நான் நிறுத்தலாம். அது ஏன் வீடியோ இது டவுன்லோடட் தான், ப்ளே ஆக மாட்டேங்குது. ஒரு செகண்ட் கொடுங்கம்மா, இதோ வரேன். இப்ப தெரியுதாடா வீடியோ? நோ மேம். ஆமா, நீங்க எடுத்துக்கிற ஃபோல்டர் தெரியுது மேம். லோக்கல் டிஸ்க் தெரியுது மேம். அவ்வளவுதான், உள்ள போய் எனக்கு ப்ளே ஆயிட்டு இருக்கு. இப்போ வரலையா? என்னடா வருது மேம்? ஆடியோ மட்டும் கேக்குதுங்க மேம், வீடியோ வர மாட்டேங்குது. லோட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி கதருக்கு மேல லோடு சிம்பல் வருது. வந்துருச்சுன்னா சொல்லுங்க, ஒரு 1 மினிட் பார்க்கலாம். எஸ் மேம். வந்துருச்சா? லோட் ஆயிட்டு இருக்கு மேம். போடுவா? வரல. நோ மேம், ஆடியோ மட்டும் கேக்குதுங்க மேம். ஆனா வீடியோ வரல. எஸ் மேம். நான் அந்த ஃபோல்டருக்குள்ள கரெக்டா கிளிக் பண்ணேன், எனக்கு அப்படியே வருது. ஆனா அது ஏன் உங்களுக்கு ஷேர் ஆக மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு புரியல. சரி விடுங்க, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். வரல? வருதா? இல்ல மேம். நோ மேம், வரலைங்க மேம். சரி விட்டுருங்கடா, அடுத்த வாரம் அது வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஜஸ்ட் DNA ஃபிங்கர் பிரிண்டிங்கோட ஸ்டெப்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் சொன்னேன், ஐசோலேஷன் ஆஃப் DNA. இப்போ ஒரு இடத்துல பிளட் ஸ்டெயின் கிடைக்குது, இல்ல ஹேரோட ரூட்டு, இல்ல ரேப் கேசஸா இருந்தா செமனோட ஸ்டெயின், அதுதானே நம்ம இப்ப தெரியுது. அந்த பிபிடி தானே தெரியுது. எஸ் மேம். எஸ். இந்த மாதிரி எதை வேணா நீங்க சாம்பிளா எடுத்து இந்த மாதிரி ஒரு போட்டு
நம்ம டிஎன்ஏவை இதுல இருந்து ஐசோலேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. இது கிளியரா இருக்கா? சொல்லுங்கடா. எஸ் மேம். ஸ்டெப் ஸ்டெப்பா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. செகண்ட் ஸ்டெப் சதன் பிளாட்டிங் டெக்னிக். அப்படின்னா நம்மளோட இந்த பெரிய டிஎன்ஏவை சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டி நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ்ன்ற என்சைம், உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். அந்த என்சைம் என்ன பண்ணும்னா டிஎன்ஏவை சிசர், மாலிகுலர் சிசர் துண்டு துண்டா வெட்டும். அது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் பாத்தீங்கன்னா அந்த துண்டு துண்டா வெட்டின டிஎன்ஏவை, இதுக்கு பேரு ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். இந்த ட்ரேக்கு என்ன பேரு? ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். ஓகேவா? இதுல அந்த டிஎன்ஏவை துண்டு துண்டா நீங்க போட்டு வச்சிடணும். வச்சுட்டு நீங்க கரண்ட் கூட இதை சேர்க்கறீங்க, பவர் சப்ளை கொடுத்தீங்கன்னா டிஎன்ஏவும் நெகட்டிவ் சார்ஜ், இந்த பிளேஸும் நெகட்டிவ். ஸோ அப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்னா இங்க இருக்கிற டிஎன்ஏ ரிப்பல் ஆகும். புரியுதுல? ரிப்பல்னா இந்த இடத்த விட்டு தாண்டி தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி போக பார்க்கும். முன்னாடி போவோம். அப்படி போகும் பொழுது லார்ஜர் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ எல்லாம் கொஞ்சம் அப்படியே கீழேயே தங்கிடும். கொஞ்சம் குட்டி குட்டி ஷார்ட்டர் மாலிக்யூல்ஸ் தூரமா வரும். இந்த மாதிரி டிஎன்ஏவை ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ்ல செப்பரேட் பண்ற டெக்னிக் பேர் தான் சதன் பிளாட்டிங். சதன் பிளாட்டிங்னா செப்பரேஷன் ஆஃப் டிஎன்ஏ யூசிங் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ். மேம் எதுக்கு மேம் இதுல ஜெல்லுன்னு பேர் வந்திருக்கு? ஏன்னா அதுல அகரோஸ் ஜெல் போட்டிருக்கிறோம், இது கீழே ஜெல் இருக்குது. இந்த ஜெல் டிஎன்ஏ சும்மா எழுந்துலாம் மேல போகாதுமா. அந்த ஜெல்லுல ஒரு மீடியம் வேணும்ல. இப்ப நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னா we have a medium இல்லையா? ஏர் தான் அந்த மீடியம். அந்த மாதிரி இது டிஎன்ஏ மூவ் ஆகிறதுக்கு தேவைப்படுற மீடியம் தான் அந்த ஜெல்லு. அது மூணாவது ஸ்டெப். நாலாவது ஸ்டெப் என்னன்னா, இப்போ இந்த ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் ட்ரேலையே அப்படியே நீங்க டிஎன்ஏவை விட்டுற முடியாது. இதை நீங்க என்ன பண்ணணும், ஒரு நைலான் பேப்பர் அது மேல வச்சு அந்த டிஎன்ஏவை நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு பேரு தான் டிரான்ஸ்ஃபரிங் ஆஃப் டிஎன்ஏ செக்மெண்ட் டு நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர். புரியுதா? ஒரு பேப்பர்ல, அந்த நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர்ல இந்த செப்பரேட் ஆன டிஎன்ஏவெல்லாம் அப்படியே வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோம். அது நாலாவது ஸ்டெப். அஞ்சாவது ஸ்டெப் இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே, இது யாருதுன்னா சஸ்பெக்ட். யாருது இது? சஸ்பெக்ட். சஸ்பெக்டோட ஒரு பிளட்டை எடுத்து நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணுவோம்னா, ஏற்கனவே கிரிமினல்து வச்சிருந்தோம் இல்லையா, கிரிமினல்து. இப்ப கிரிமினல்து ஏஜிஜின்னு வச்சுக்கோங்க. கிரிமினல்து என்னன்னு வைக்கிறீங்க? ஏஜிஜி. அதுதான் கிரிமினலோட ரிப்பீட். ஓகேவா? ஓகே மேம். நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹைபிரிடைசேஷன் ப்ரோபுக்குள்ள இதை விடணும். அதாவது ப்ரோபுன்றது என்னன்னா, இப்ப கிரிமினல்து ஏஜிஜி தானே சொன்னோம். அது ஒரு ஸ்ட்ராண்ட். இது ஏஜிஜின்றது ஒரு ஸ்ட்ராண்ட். அதையும் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டையும் சேர்த்து ஒரு பாத் மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணுவோம். நம்ம என்ன ரெடி பண்ணுவோம்? பாத். வீடியோ இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ அந்த ஒரு பெரிய ஒரு இதுல ஒரு ட்ரே இருக்கு. அந்த ட்ரேல நீங்க ஹாஸ்ட் சேஞ்ச் பண்ணா வீடியோ வரும் மேம். என்னப்பா? என்ன சேஞ்ச் பண்ணனும்? பிரித்திகா ஸ்ரீன்றவங்க தான் மேம் ஹாஸ்டா இருக்காங்க. நீங்க ஹாஸ்ட் ஆனீங்கன்னா மேபி வீடியோ டிஸ்ப்ளே ஆகும் மேம். ஏய் என்ன மாத்துடி. யார் அவ? யார் வச்சிருக்கா? பிரித்திகா ஸ்ரீன்ற பொண்ணு ஹாஸ்டா இருக்காங்க. பிரித்திகா என்ன மாத்துடா. மிஸ் எப்படி மிஸ் மாத்தணும்? இப்பதான் மிஸ் தெரியுது நான் ஹாஸ்டா இருக்கேன்ன்றதே. என் பேருக்கு நேரா போயிட்டு மேக் காஸ்ட்னு இருக்கும் பாரு, கிளிக் பண்ணினா வருதா? மிஸ் எங்க போணும்? என் பேருக்கு நேரா பார்ட்டிசிபென்ட்ஸ் உள்ள போயிட்டு
என் பேரை கிளிக் பண்ண. அதுல மேக் ஹோஸ்ட் அழுத்தணுமா? அதுதான் பண்ணு. ஓகே மிஸ். மிஸ் சாரி மிஸ், நான் எப்ப ஹோஸ்ட் ஆவேன்னு எனக்கே தெரியல. பரவாயில்லடா. இப்ப தெரியுதா வீடியோ? தெரியுது மிஸ். எஸ் மேம். ஓ சூப்பர். யாரா இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்தீங்க? யார் சொன்னீங்க? நல்லா இருக்கா? மேம் 2 பேரு சொன்னோங்க மேம். அதான் மிஸ். யார் 2 பேர் அது? மேம் ஒன்னு தர்ஷினி, அமித் இன்னொன்னு கிருத்திகா பையன் நான் யாருன்னு சொன்னேன் மிஸ். தெரியல. ஓகே, அமித்தும் தர்ஷினியுமா? வெரி குட், சூப்பர். தேங்க் யூ so much. சோ பாத்துருவோமா இப்ப? எஸ் மேம். எஸ் மேம். Fingerprinting. Every individual சோ எப்படி ஒவ்வொரு ஆளுக்கு கைரேகை டிஃப்ரெண்டா இருக்குதோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஃபிங்கர் பிரிண்டிங். ஓகே, சோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒருத்தரோட ஃபிங்கர் பிரிண்டையும் கடைசி ஸ்டெப்பு இப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா முதல்ல பார்க்கலாம். இத சொன்னவர் பேர் நான் சொல்லிட்டேன், அலெக் ஜெஃப்ரி. வீடியோ பிளே ஆகுது இல்லம்மா? எஸ் மேம். ப்ளே ஆகுது மேம். ஸோ இவர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் சொன்னேன். இப்போ ஒரு சஸ்பெக்டோட பிளட் எடுத்துக்கிட்டோம். இந்த பிளட்டை நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்றோம். சென்ட்ரிஃபியூஜ்னா இந்த மாதிரி ஒரு மிஷின்குள்ள இந்த ரத்தத்தை இது உள்ள போட்டு சுத்துன்னு ஆர்பிஎம் இவ்வளோ ரொட்டேஷன் பர் மினிட்னு வச்சிங்கன்னா தனித்தனி டென்சிட்டியா உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும். அதுல அந்த சேட்டிலைட் தான் உங்களுக்கு விஎன்டிஆர். நீங்க பார்க்கலாம், மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுது ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் நமக்கு தெரியும். அந்த சீக்வன்ஸை வச்சு தான் ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ண போறோம். கீழே இருக்கிறத வச்சு நம்ம ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ரிப்பீட்டட் சீக்வன்சஸ் நம்ம குரோமோசோம்ல இருக்கும். அதுக்கு பேரு தான் VNTR, வேரியபிள் நம்பர் டாண்டம் ரிப்பீட்ஸ். மேம் நம்ம பாடியிலயும் இந்த டிஎன்ஏ எல்லாம் கலர் கலரா இருக்குமா மேம்? இல்லம்மா, இது உங்களுக்கு புரியறதுக்காக தான். இப்போ இதுதான் நம்ம டிஎன்ஏன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன சொன்ன மேம்? கட்டிங் இட் வித் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். சோ இது வந்து துண்டா வெட்டுது பாருங்க. கட்டிங் இட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் போட்டு ரெண்டாவது ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். மூணாவது இதை எடுத்துன்னு போய் ஜெல் எலக்ட்ரோபோரசிஸ் பிளேட்டுக்குள்ள போட்டு நம்ம செப்பரேட் பண்ண போறீங்க டபுள் ஸ்ட்ராண்டடா. அதை பாருங்க, லார்ஜர் ஃப்ராக்மெண்ட் கீழேயே நின்றுச்சு, ஸ்மாலரு கொஞ்சம் தூரமா போய் செப்பரேட் பண்ணிட்டோம். இந்த 3 ஸ்டெப் வரைக்கும் எல்லாருக்கும் பக்காவா? எஸ் மேம். அடுத்த மேம் ஸ்டெப் இந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் புரியலைங்க மேம். அந்த ஸ்மாலர் எங்க போகுது, லார்ஜர் எங்கங்க மேம் போகுது? லார்ஜ் வந்து இப்ப இப்படி நினைச்சுக்கோடா, ஓடுறாங்கன்னு வச்சுக்கோயேன். ஓடும்போது நல்லா ஹெஃப்டியா ரொம்ப குண்டா இருக்கிறவங்க கொஞ்சம் பாட்டம்லயே நின்னுடுவாங்க. என்னால முடியலப்பா, இவ்வளவு தூரம் ஓட முடியல, நின்றுவாங்க. பட் இந்த கொஞ்சம் குட்டியா இருக்கிறவங்க குடுக்குன்னு ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. the larger fragments ஜெல்குள்ள வந்துட்டு லார்ஜர் வந்துட்டு பாட்டம்ல நின்னுக்கும், ஸ்மாலர் move farther away. மேம் அந்த VNTR போர்ஷனை மட்டும் தான் நம்ம கட் பண்ணி ஆமா அது மட்டும் தான்மா பண்றோம். அது ஓகேங்க மேம். இப்போ அடுத்து டபுள் ஸ்ட்ராண்டா இருக்குல்ல, இத சிங்கிள் ஸ்ட்ராண்டா மாத்துறதுக்கு நீங்க ஒரு ஆல்கலை சொல்யூஷன் ஊத்தணும். ஊத்துனீங்கன்னா இது உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்டா கிடைச்சிடும். இந்த மாதிரி ஆல்கலை சொல்யூஷன் ஊத்துனீங்கன்னா சிங்கிளா ஸ்ட்ராண்ட் டபுள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏ இப்போ சிங்கிள் ஸ்ட்ராண்டட் டிஎன்ஏவா மாறிடுச்சு. சரியா? அடுத்த ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர் இதுல வச்சு நம்ம டிஎன்ஏவை அதுல எடுத்துக்க போறோம்.
போட்டு எடுத்துக்கிட்டோம். இப்ப இதை எடுத்துட்டு போய் நம்ம எங்க போட போறோம்னா ஒரு ப்ரோப் இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல போட போறோம். இதோ பாருங்க, இங்க நீங்க பாக்குறது தான் ப்ரோப். இந்த ப்ரோப்ன்றது என்னன்னா நிஜமான கொலைக்காரன் உடம்புல இருந்த காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டு. இப்ப உதாரணத்துக்கு இது ஏஜிஜின்னு வைங்களேன். இந்த சஸ்பெக்டோட உடம்புல டிசிசி இருந்ததுன்னா இந்த மொத்தமும் வந்து எங்க ஒட்டிக்கும்? இந்த ப்ளூல வந்து ஒட்டும். புரியுதா? எஸ் மேம். இப்ப இவன்து ஏஜிஜி, ஆனா சஸ்பெக்டது ஏசிசியோ ஏதோ ஒண்ணு இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து இதுல ஒட்டுமா? ஒட்டாது. அப்ப அவன் குற்றவாளி இல்லன்னு அர்த்தம். சோ இப்ப இந்த ஆள் குற்றவாளியா இல்லையான்னு பாத்துடலாமா? எஸ் மேம். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க மேம். அதாவது காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்டு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராண்டோட காம்ப்ளிமெண்டரி இந்த பாத்ல இருக்கும். இப்ப இருக்கிற ஸ்ட்ராண்ட இங்க போடுவோம். ஏற்கனவே இருக்கிறது இதுக்குரிய ஆப்போசிட்டா இருந்துச்சுன்னா அது வந்து டக்குன்னு ஒட்டிடும். ஒட்டுச்சுன்னா இவன் தான் குற்றவாளி. அப்படி இல்லைன்னா இவன் குற்றவாளி இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்ப சொல்லுங்க. குற்றவாளி. சரியா? இப்போ இதோட இது அப்படியே வச்சிடக்கூடாது நம்ம. ஏன்னா வச்சிட்டோம்னா அது விதர் ஆயிடும். அதனால இத வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே எடுத்து வச்சுக்க போறோம். இத எக்ஸ்ரே எடுத்து வச்சுட்டோம்னா இந்த ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற இடம்லாம் நம்ம இந்த கியூஆர் கோடு படிக்கிறோம்ல, பார் கோடு, கியூஆர் கோடு, அந்த மாதிரி டெவலப் ஆயிடும். இந்த கோடை காமிச்சாலே இது யாருக்குரியது அப்படின்ற டீடைல் எல்லாம் வந்துடும். அது எப்படி மேம் வரும்? ஏற்கனவே நம்ம வச்சிருப்போம்லமா இந்த சஸ்பெக்டோட எல்லா விஷயமும். நீ சினிமால கூட பாப்ப பாரு, அப்படியே ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும். இந்த சைடு இந்த ஆள் வச்சிருப்பாங்க டிஎன்ஏ மேட்ச் பண்றதுக்கு. இப்படி இப்படி லைனா ஒரு சஸ்பெக்டா அது மேட்ச் பண்ணும். நாட் மேட்சிங், நாட் மேட்சிங், நாட் மேட்சிங், அப்படி மேட்சிங். அந்த மாதிரி நிஜமாலே நடக்குமா? ஆமாண்டா. அந்த பார் கோடு வச்சுதான், அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் கோடு வச்சுதான் அது எல்லாருக்கும். இப்போ ஒரு இடத்துல கொலை நடந்திருக்குன்னா ஒரு 20-30 பேர் சஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி வச்சு பார்ப்பாங்க. பார்த்துட்டு யாருது மேட்ச் ஆகுது பாரு இப்ப பண்றாங்கல்ல, இதுதான் கடைசி ஸ்டெப். இதுக்கு பேரு ஆட்டோ ரேடியோகிராஃபி. இதுல இந்த மாதிரி வந்துரும் டார்க் பேண்டா. இது கிட்டத்தட்ட நம்ம பார் கோடு மாதிரி தான். எப்படி நம்ம இந்த சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இந்த பார் கோடை காமிச்சா அப்படியே கோல்கேட் அது இதுன்னு வருதா இல்லையா? அவங்க ஜஸ்ட் பார் கோடு தான் காமிக்கிறாங்க. ஆனா கம்ப்யூட்டர்ல என்ன வருது? கோல்கேட் 100 கிராம் இவ்வளவு பிரைஸ் அப்படி வருது இல்ல? அந்த மாதிரி இந்த காமிச்சாலே இது இந்த சஸ்பெக்ட், இவன் இங்க இருக்கான் அப்படின்னு அவன் ஜாதகமே வந்துடும். இப்படிதான் ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணுவாங்க. மேம் கிரிமினலோட டிஎன்ஏ எப்படி மேம் எடுப்பாங்க? கிரிமினல்து தான் அங்கேயே இருந்துச்சேடா நம்மளுக்கு. அந்த பிளட் சாம்பிள் கிடைச்சது இல்ல, அதுல சஸ்பெக்டோடது தானே மேம் சொன்னீங்க. இப்ப நீ இந்த டெஸ்ட்ல வீடியோல பார்த்தது சஸ்பெக்ட். சரியா? கிரிமினல் வந்து இப்ப ஒரு இடத்துல ஒரு பிளட் இருக்குன்னு வச்சுக்கேன், கொலை நடந்திருக்கு, அதுதான் கிரிமினல்து. அதை எடுத்துதான் நீ ப்ரோப் பண்ணி வச்சுக்குவ. அதாவது அந்த ரேடியோ ஆக்டிவ் பண்ணி வச்சுக்குவ. ரேடியோ ஆக்டிவ் பண்றதுன்னா என்ன மேம்? அதாவது அந்த ஏஜிஜி கூட ஏதாவது ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டை போட்டினாதான் அது எக்ஸ்ரே எடுக்கும் போது டார்க் பேண்டா நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அப்ப டார்க் இருக்கிறதுல கிரிமினலோடது மேட்ச் இருக்கிறதெல்லாம் அந்த சேமான இதுன்னு அர்த்தம். ஓகே மேம். எக்ஸ்ரே அப்படிங்கறது அந்த நைலான் சீட் வச்சு அந்த இல்ல அது வந்து ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபரிங் த டிஎன்ஏ இன்டு நைட்ரோசெல்லுலோஸ் பேப்பர். எக்ஸ்ரேன்றது லாஸ்ட் ஸ்டெப். நீ ப்ரோப் எல்லாம் போட்டுட்ட பிறகு இந்த மாதிரி எக்ஸ்ரே இந்த பேப்பர் மாதிரி இருக்கு பாரு, இதுதான் லாஸ்ட் ஸ்டெப் தான். இந்த ப்ரோப் எல்லாம் போட்ட பிறகு பண்றதுதான் ஆட்டோ ரேடியோகிராஃபி. ஓகே மேம். ஓகேவா? சோ அப்படி நடந்ததை விட உங்களுக்கு வீடியோ இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா அடுத்த கிளாஸ்ல இதையே நான் திருப்பியும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? புரிஞ்சிருச்சு மேம். புரிஞ்சிருச்சு மேம்.
சரிடா. எதுக்கும் இன்னொரு வாட்டி அந்த இது வச்சும் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பிபிடி வச்சும் அப்புறம் கடைசியில ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஒன்னு இருக்கு. அதையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்ணுவோம். ஓகே ஓகே ஸ்டூடண்ட்ஸ், தேங்க் யூ, பை. Thank you, ma'am. மேம் கான்டாக்ட் பண்றது. தேங்க் யூ மா, பை. மேம் சொல்லுமா. மேம் உங்களை எப்படிங்க மேம் கான்டாக்ட் பண்றது? சார் கிட்ட நம்பர் வாங்கிக்கோடா, சார்க்கு கொடுப்பாங்க. ஓகேங்க மேம். ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ மேம்.